Mind-blowing velour. முளைத்த ஆண்களுக்கும் அது இருந்தது என்றால் 1963 எங்கள் கட்சியின் மாபெரும் தலைவர் மக்களால் போற்றப்பட்ட அன்னைக்கு அவர் தோளை தொட்டார். நான் எங்கேயோ உயர்ந்துட்டேன். ஏன்னா கலைஞர் தொட்டால் தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். தொட்டார். அவரோட ஒரு 2 வார்த்தை இந்த மருதநாட்டு இளவரசி டயலாக பத்தி பேசணுங்கிறதுக்குள்ள திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணனும் அன்பில் தர்மலிங்கம் அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு நான் கலைஞரை சந்தித்தது என்னுடைய நண்பர் SSR உடைய படம் மணிமகுடம். அந்த SSR மணிமகுடம் படத்துல நான் பாட்டு எழுதுறப்போ சுதர்சனம் மியூசிக் ராத்திரி 9:30 மணி ஆகி போச்சு. நான் SSR சொல்லி நான் வரேன் நாழியாச்சுன்னு, இரியா கலைஞர் ஒருவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் SSR. கலைஞர் வந்தார்கள். நம்ம மியூசிக் டைரக்டர் சுதர்சனம் கேட்டார் கலைஞரை பார்த்து, அண்ணா மணி 10 ஆச்சு, இனிமே தான் சாப்பாடுனார். கலைஞர் சொன்னார், மத்தியானம் ஷூட்டிங் போயிருந்தேன், ஈவினிங் ஒரு மீட்டிங், இனிமே வீட்டுக்கு போய் தான் ஈட்டிங்னார். என்னடா இந்த ஆள் ஆங்கிலத்திலேயே இவ்வளவு பெரிய ஆளுமையா? அசந்து போனேன். பாட்டை பார்க்கலாமா வாலினார். SSR என்ன அறிமுகப்படுத்தி வச்சோம்னா தெரியுமே, திருச்சியிலே பார்த்துருக்கேன். பாட்டை பார்த்தாரு. என்னையா பிழையா இருக்கேன்னார். கபக்குன்னு நமக்கு கொஞ்சம் பேதியாச்சு. இல்ல இல்ல, இந்த வல்லின ரகரம் வர வேண்டிய இடத்துல இடையின ரகரம் இருக்க. இல்ல நான் எழுதினது கரெக்டா தான் இருக்குது பாருங்க. அதை காப்பி எடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தப்பா எடுத்திருக்காரு. என்னது கரெக்டா தான். டைரக்டர் வாங்கி நீ பாக்கணையா, வல்லினம் இடையினம்லாம் சரியா இருக்கான்னு. இல்லைன்னா உன்னை வல்லினம் மெல்லினம் தெரியாத புள்ளினம்னு சொல்லிடுவாங்க. யார் வல்லினம் வரக்கூடிய இடத்துல இடையினம் வரக்கூடாதுன்னாரு. சார் என்ன தீர்க்கதரிசி சார். 15 வருஷத்துக்கு கழிச்சு நான் நினைச்சு பாக்குறேன், வல்லினம் இருக்க வேண்டிய இடத்தில் இடையினம் இருந்தால். கலைஞர் அப்பதான் வந்தார். மாறன் சொன்னார், மாமா வராரியார். வந்தார். என்னையா வலி பாட்டை எழுதுகிற அப்படின்னாரு.
இல்ல அளவோடு ரசிப்பவன், அதுக்கு அடுத்த வரி புரியலன்னு விசு தூண வாசினார். நான் அளவோடு ரசிப்பவன். உடனே அடுத்த வரி சொன்னார், எதையும் அளவின்றி கொடுப்பவன். எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு, எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு. நான் அசந்து போயிட்டேன். நான் 1 மணி நேரமா மெத்தலா போட்டு கண்ணமெல்லாம் நீங்கி போச்சு. முத்தம் கொடுத்தார். என்னென்ன விசேஷம்னு, அளவின்றி கொடுப்பவன் என்னை பத்தி எழுதிட்டீங்கன்னார். நீங்க முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க. சத்தியமா உள்ளத்திலிருந்து ஒரு உண்மையை சொல்லுகிறேன், என்னை வளர்த்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கலாம், ஆனால் நான் எழுதிய காலத்தில் எம்ஜிஆர் டிஎம்கே இந்த பெரும் புகழெல்லாம் இன்னும் விஐடி பல்கலைக்கழகம் வழங்கும் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு சொற்பொழிவு நிகழ்வு தொடங்குகிறது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து வழங்குபவர்கள் மாணவ செல்வங்கள். சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது. மிக்க நன்றி. தமிழகத்தின் காவிய தலைவன், காரிருள் நீக்கிட வந்த கதிரவன், வாழ்வில் பேரொளி கொடுத்த பெருஞ்சுடர், மனிதர்களில் ஒரு கவிதை, கலைஞர்களில் ஒரு இலக்கியம், தலைவர்களில் ஒரு காவியம், மக்கள் மனங்களில் ஒரு ஓவியம். அதுதான் நம் பொன்மனச் செம்மல். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் அவர்களை கொண்டாடுவது இந்த தமிழ் சமூகத்தின் முதன்மை கடமை. அந்த கடமையினை நிறைவேற்றும் பொருட்டு உயர்கல்வி தந்தை ஐயா வேந்தர் அவர்கள் தலைமையில் விஐடி பல்கலைக்கழகம் வழங்கும் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு சொற்பொழிவு நிகழ்வின் வரவேற்புரை வழங்க பேராசிரியர் முனைவர் மரிய செபாஸ்டியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் என்றோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். 1000ல் ஒருவனாய் அவதரித்தவர், ஏழை அழுகின்ற குரல் கேட்டு ஓடி வந்தவர், நாடோடி மன்னனாய் வலம் வந்தவர், பின் நாட்டுக்கே மன்னனாய் முடிசூடியவர், எங்கள் வீட்டு பிள்ளையாய் எங்களை ஆண்டவர், இன்றும் எங்கள் இதய துடிப்பில் வாழ்பவர், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்று தாயை வணங்கி அன்னை தமிழையும் வணங்கி தரணியை ஆண்டவர், எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பில் வணங்கி மகிழ்கின்றேன்.
ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே எனும் பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக விஐடி பல்கலைக்கழகத்தின் தூணாக இருந்து கல்விக்கான உலகத்தர வரிசை பட்டியலில் தமிழக உயர்கல்வி அமைப்பை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி சென்றிடும் எங்கள் மதிப்பிற்குரிய விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் முனைவர் கோவி செல்லும் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசாலமான பார்வையால் விழுங்கு மக்களை அனைத்துக்குள் உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் எல்லாம் நான் என்று கூவு என்ற பாவேந்தரின் வரிகளுக்கு இலக்கணமாக தான் கற்ற கல்வியை தமிழ் சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் திருப்பிக் கொடுத்து புதியதோர் உலகை உருவாக்கியவர். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு தன் வாழ்நாளெல்லாம் உழைத்து வரும் தமிழ் இயக்கத்தின் தலைவரும் உயர்கல்வி தந்தை கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். உள்ளம் எனும் ஊரிலே, பாடல் எனும் தேரிலே, நானும் கனவுகள் ராஜமவனிகள் போகின்றது, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே என்ற காலத்தால் அழியாத பல பாடல்களை தந்தவர். புரட்சி தலைவரின் கொள்கைகளை பாமர மக்களுக்கு புரியும் வகையில் பாடல்களாக வடித்தவர். மேனாள் அரசவை கவிஞரும் புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியருமான கவிஞர் சு முத்துலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள தமிழக முன்னாள் அமைச்சர்களான உயர் திரு கே.சி. வீரமணி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அதேபோல் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழக முன்னாள் அமைச்சர் திரு பாண்டரங்கன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழக முன்னாள் அமைச்சர் உயர் திரு மோகன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இறுதி வரை கண்டுகளிக்கக்கூடிய என்னுடைய அன்பு மாணவர்களுக்கு நல்லதொரு வரவேற்பை தந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கிய மரிய செபாஸ்டியன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு நமது உயர்கல்வி தந்தை ஐயா வேந்தர் அவர்கள் சால்வை மற்றும் மரியாதை செய்கின்ற நிகழ்வு. ஐயா அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஐயா வேந்தர் அவர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் திரு மோகன் அவர்களுக்கு
வாழ்த்துரை வழங்க பிஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் கோவி செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புரட்சி தலைவர் அவர்களின் குடும்பத்தின் வாரிசாக புக்கு வாங்குறதுக்கு வந்துக்கிறாங்க. சொல்றாரு காமராஜ் லைன்ஸ் காமராஜ் நூலினை பெற்றுக்கொள்வதற்காக காமராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புரட்சி தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் திரு விஜயகுமார் அவர்கள் நிகழ்வின் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை இவ்வளவு சிறப்பாகவும் மரியாதையுடனும் கொண்டாட இந்த நிகழ்ச்சிக்கு அவரது குடும்ப உறவினர்களாகிய எங்களை அழைத்து கௌரவித்ததற்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகம் போற்றும் அந்த மாமனிதர் எங்கள் சித்தப்பாவாக இருப்பது எங்களுக்கு அளவற்ற பெருமையாக உள்ளது. இந்த நிகழ்ச்சி புரட்சித் தலைவரின் நினைவையும் அவரது தன்னலமற்ற சேவையும் மரியாதையுடன் நினைவு கூறும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மாண்புமிகு வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும், பங்கேற்ற அனைத்து பெருமக்களுக்கும் பெரியவர் எம்ஜிசி குடும்பத்தினர் சார்பாக எங்களின் உள்ளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தொடர்ந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு சொற்பொழிவு நிகழ்வின் நோக்க உரையினை வழங்க விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் பசுமை செம்மல் முனைவர் கோவி செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவ்விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் விஐடி வேந்தர் அவர்களே, புரட்சி தலைவரின் இரத்த பந்தங்களே, முன்னாள் அமைச்சர்கள் திரு மோகன் அவர்களே, திரு கே.சி. வீரமணி அவர்களே, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, திரு எஸ். ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள மாணவர்களே, பெரியோர்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்கள் 1.5 மணி நேரமாக அங்கே உட்கார்ந்து இருக்கீங்க. எதற்கு ஏன் கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நான் இந்த 10 ரோவுக்கு பேச போறல, பின்னாடி இருக்கிற 20 ரோவுக்கு தான் பேச போறேன். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும் யார் எம்ஜிஆர்னு. ஏன்னா எம்ஜிஆர்ன்ற 3 எழுத்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பாக்குறீங்க. அவர் யார்? ஊர் ஃபுல்லா சிலை இருக்கு, பேர் இருக்கு. அவருடைய பண்புகள், கேரக்டர் என்ன, ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும், அதுக்காக தான் இந்த எம்ஜிஆர் சொற்பொழிவு, எம்ஜிஆர் லெக்சர். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பிச்சாண்டி IAS அவர்கள் 1978 முதல் நிழலாக இருந்தவர், அவர் வர முடியவில்லை. அடுத்த சிறப்பு விருந்தினர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். மாணவர்கள் தயவு செய்து அமைதியாக இருக்க வேண்டும். நாம் சீக்கிரம் முடித்து விடுகின்றேன். இதை நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்பு படிப்பது குறைந்து விட்டது, கான்சன்ட்ரேஷன் டைம் குறைஞ்சிடுச்சு. யூடியூப் தான் பார்க்குறோம், இது ஒரு யூடியூப்னு வச்சுங்க. மேடையில் அமர்ந்துள்ள முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் அவர்களே, இன்றைய முக்கிய விருந்தினர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் 1977ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் மாபெரும் வெற்றி அடைந்து முதல்வர் ஆகிறார்.
அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகையில் ஒரு செய்தி வருகின்றது. எப்படி அவர் முதல்வரானார்? அதற்கு அவர் சொன்ன காரணம் அவருடைய சினிமா பாடல்கள். அதற்கு முதல்வரை கேட்கின்றார்கள். அதற்கு அவர் சொல்ல, என்னுடைய முதல்வர் மேஜைக்கு 4 கால்கள் இருக்கிறது, அந்த 4 கால்களில் ஒரு கால் என்னுடைய சினிமா பாடல். யார் அதுக்கு காரணம்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, கவிஞர் முத்துலிங்கம். அவர் எழுதிய பாடல்கள் 1500 பாடல்கள். அரசவை கவிஞராக இருந்தவர். எனக்கு பிடித்த 2 வரிகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. அவர் எழுதிய பாடல். அடுத்த பாடல், இது நாட்டை காக்கும் கை, ஒரு வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மீனிங் புரியுதான்னு தெரியல. கொஞ்சம் டீப்பாக நீங்கள் ஒன்றா கூகுள் பண்ணி சாட் ஜிபிடியில் போட்டு பாருங்க, மீனிங் வரும். தலைவன் என்பது யார்? மின்மினி பூச்சிகள் போல பல வரலாம், மின்னி மறையும் நட்சத்திரங்கள் போல வரலாம். ஆனால் வாழ்வில் ஒரு தனத்தையும் வரலாறு படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். வரலாறு படித்து தலைவரானவர்கள் உண்டு, ஹிஸ்டரி படித்தா லீடர் ஆகலாம். ஆனால் வரலாற்றை படைக்கப்பட்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். லாஸ்ட் மந்த் பிரிட்டிஷ் வந்து ஒரு டீம் வந்தது, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க விஐடிக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு விஐடி வந்தாங்க. 300 ஆண்டுகள் நம்மளை ஆண்டவர்கள் பிரிட்டிஷ் ஆங்கிலோர். அவர் சொன்னார், நான் ஒரு குக் கிராமத்துக்கு போனேன், அங்கே ஒரு டீ கடைக்கு போனேன். டீ கடையில் போய் நான் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன். அவருக்கு இங்கிலீஷ் புரியல. அது கேட்டார், அவன் போர்டு மட்டும் இங்கிலீஷில் வச்சுருக்கேன், இங்கிலீஷ் புரியலையானாராம். அவர் சொன்னாராம், எனக்கு தெரிஞ்ச 3 வார்த்தை எம்ஜிஆர் தான், ஏபிசிடிலாம் எனக்கு தெரியாது. எளிய பாமரனும் ஆங்கிலம் பேச வைத்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான். 3 வார்த்தை தான், அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாது. மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா, ரொம்ப மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, சில மாதங்களுக்கு ஒரு பேட்டியை கொடுக்கின்றார். அந்த பேட்டியில் அவர் பேசுறதை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். 1984ஆம் ஆண்டு அவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்போது தான் புரட்சி தலைவர் வந்து கொடைக்கானலில் அன்னை தெரேசா யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறார். அதுக்கு காரில் போகிறாங்க. சந்திரலேகா ஐஏஎஸ், அமைச்சர் காளைமுத்து, முதல்வர் 3 பேரும் காரில் போகிறாங்க. காரில் போகும்போது திண்டுக்கல்லை கிராஸ் பண்ணும்போது உடனே தலைவர் கேட்குறாரு, 1972 தான் இவர் கட்சி ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அதில் வந்து எலெக்ஷன் மீட்டிங்கில் வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு. அவர் பேர் சுப்பிரமணியம். அவர் அப்போ தான் புதியமாக திருமணமானவர், நியூலி மேரீடு. அவரை பற்றி அவர் மனைவி எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிங்க அப்படின்னு கலெக்டர்கிட்ட சொல்கிறார். முடிந்துடுது. கூட்டம், அன்னை தெரேசா வந்திருக்காங்க. தெரேசா வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, அவ்வளோ கூட்டம். மேடை ஏற போகிறாங்க. போகும்போது பார்த்தா ஒரு பெண்மணியை வந்து தலைவரை பார்க்கணுன்றாங்க. கலெக்டர் சந்திரலேகா ஐஏஎஸ் வந்து இப்போ கலெக்டர். போலீஸ் தடுக்கிறாங்க. இவங்க போய் நீங்கள் யார், எதுக்காக தலைவரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, திண்டுக்கல் சுப்பிரமணியத்தோட மனைவின்னு சொல்லுங்கள், தலைவருக்கு தெரியுன்றாங்க. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அவரை பற்றி தான் காரில் கேட்குறாரு. அப்போ யோசிக்கிறாங்க, 72 சம்பவம், 84 12 வருஷமாக தலைவர் வந்து எந்த உதவியும் செய்யாமல் இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், உங்களால் முடிஞ்ச அரசாங்க உதவி செய்யுங்க, தனிப்பட்டலாம் நான் செய்கிறேன் அப்படின்றாரு. சேர்ந்து அந்த பெண்மணியை போய் கூப்பிட்றாங்க. நீ தான் அந்த சுப்பிரமணியம் மனைவி? ஆமாம். உனக்கு குழந்தை? ஆமாம். நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக அந்த முழுவதும் இருந்தேன், குழந்தை இருக்குது, என்ன உதவி வேணும்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. 12 வருஷமா தலைவர் எல்லா உதவியும் எனக்கு செய்கிறாங்க, அந்த குழந்தைய என்கிட்ட காட்டணும், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்றாங்க. இவங்களுக்கு அப்பவும் புரியல, எல்லா உதவியும் செய்கிறாரு, கலெக்டர் போய் எதுக்கு உதவி கேட்டாங்கன்னு தலைவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்து குழந்தைலாம் தலைவர் மற்ற மகிழ்ச்சி. அந்த அம்மாவும் சென்றாங்க. அப்போ கேட்குறாங்க, கலெக்டர் வந்து சிஎம் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எல்லா உதவியும் செய்திருக்கீங்க, என்னையா உதவி செய்ய சொன்னீங்கன்னு கேட்டாங்க. நான் எல்லா உதவியும் செய்தேன், ஆனால் அவருக்கு ஹஸ்பண்ட் இல்லை, கணவன் இல்லை, அது ஈடு செய்ய முடியாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு தொண்டனுடைய உயிருக்கு மதிப்பு தந்தவர் தலைவர். ஒரே ஒரு தொண்டனுடைய உயிருக்கு அவர் தலைவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், ஒரு கூட்டத்திலையும் பேசும்போது சொல்லுவாராம், முதல்ல பெண்கள்லாம் போயிடுங்க,
முதல்ல குழந்தைங்கள்லாம் போயிடுங்க, நான் ஆண்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வரோம். எல்லாம் போன பிறகு ஆண்கள் இப்போ நீங்கள் போகலான்னு வரோம். எதுக்காகனா பெண்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார், பேட்டி கொடுக்குறார். அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க, செல்வத்தையும் கவலையும் கடவுள் ஒன்றாக கொடுப்பது ஏன்? அதுக்கு சிரிச்சே சொல்றாரு, மனிதன் கடவுளை மறந்துடுவான், அதனால செல்வத்தையும் கொடுக்கிறார் கவலையும் கொடுக்கிறார். அடுத்தது கேட்குறாங்க, உங்களுக்கு கடவுள் பக்தி உண்டா? உண்டு. கோயிலுக்கு செல்வீர்களா? செல்வேன். உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட குலதெய்வம் என் பெத்த அம்மா தான் எனக்கு குலதெய்வம், வேறு யாரும் இல்லை. அடுத்த கேள்வி, உங்களுடைய லட்சியம் என்ன? முதல்வர் ஆயிடுறாரு. முதல்வர் உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆயிரங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். ஆயிரங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும், அவ்வளோதான் என்னோட லட்சியம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். பெருசாக பேசணும்னு சார் 2 வார்த்தையில் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் பரமத்தி வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாங்க. டாக்டர் ஹண்டே 100வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டு இருப்பவர் என்றும் அவர் என்கிட்ட அந்த செய்தியை சொன்னார். கூட்டத்துக்கு போகும்போது மாலை செய்தித்தாளை டாக்டர் ஹண்டே படிச்சிடுறாரு. இவர் கேட்குறாரு, செய்தி இருக்கா டாக்டர் அப்படின்றார். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, இல்லை நீ சொல்லு அப்படின்றார். இல்லை எதிர்கட்சியெலாம் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு பொருளாதாரமே தெரியாதான், உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியாதான், நீங்களாம் செய்யமா என்ன பண்ண போறீன்னு கேட்குறாங்க. பேசாமல் விட்டுறார். பொதுக்கூட்டத்தில் மைக்கை பிடிச்சி பேசுகிறார். ஆமாம், எனக்கு பொருளாதாரம் தெரியாது, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, அதெல்லாம் பார்த்து ஐஏஎஸ் இருக்காங்க. வறுமை என்னன்னு எனக்கு தெரியும், வறுமையை ஒழிப்பேன், அதுதான் எனக்கு தேவை, வேற எதுவும் தேவையில்லைன்றாரு. அப்படிப்பட்ட முதல்ல நிறைய புரட்சி திட்டங்களை செய்திருக்கார். 1979ஆம் ஆண்டு பெரியாரின் 100ஆண்டு விழா. பெரியாரின் கொள்கை என்ன? சாதி ஒழிப்பு. 79ஆம் ஆண்டு பெரியாரின் 100ஆண்டு விழா முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள திருப்பேர்கள் சாதியெல்லாம் எடுத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். சாதி பேரு இருக்கக்கூடாது என்னார். அதை விட புரட்சி 1980ஆம் ஆண்டு. ஒரு ஊர்லயும் இப்ப இருக்கிறவங்க தெரியும், அவங்க தாத்தா பாட்டை கேளுங்க, மணிக்காரன்னு இருப்பாங்க, கர்ணம்னு இருப்பாங்க. அந்த முறையை எடுத்துட்டு விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆபீஸ் என்ற முறையை உருப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கு சென்சார் போர்டை பத்தி டெய்லி பேப்பர்ல நியூஸ் வருது. அதுதான் உங்களுக்கு உடனே தெரியும், சென்சார் போர்டுனா எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். 60 வருஷத்துக்கு முன்னே சென்சாரை பார்த்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். 1966 இதே பொங்கலுக்கு அன்பேவான்னு ஒரு படம் வருது. அன்பேவா படத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஒன்று வரும். உதய சூரியன் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன். அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உதயசூரியன் வராது, புதிய சூரியன் வரும். ஏன்னா சென்சார் அப்பயே அப்செக்ட் பண்ணிட்டாங்க, உதயசூரியன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால புதிய சூரியன் சொன்னார். அதே வருஷம் 1966 டிசம்பர் மாதம் இன்னொரு படம் வருது, பெற்றால் தான் பிள்ளையா. அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்குது பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் வரும். ஆனா படத்துல அண்ணான்னு வராது, மேடையில் முழங்கு திருவிக்கா போல் வரும். அதுவும் சென்சார் கட்டு. சென்சாரை பார்த்து வளர்ந்துதான் தலைவர் ஆனார். சென்சாருக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. 60 வருஷத்துக்கு முன்னே சென்சாரை பார்த்தவர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டின்னு. அவங்க வேர்ல்ட் சினிமான்னு ஒரு புக்கு போடுறாங்க. 800 பேஜ் கொண்ட வேர்ல்ட் சினிமா புக்கில் உலகத்தில் உள்ள டாப் நடிகர் 140 பேரை போடுறாங்க. அதில் இடம்பெற்ற இந்தியாவை சேர்ந்த ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். அவரை பற்றி கதையாக சொல்லிட்டு போகலாம், டைம் பத்தாது. 2 நிகழ்வு. ஒரு தடவை காரில் போயிட்டு இருக்கார். முதல்வராக இருக்கும்போது ரோட்ல ஒருத்தர் ரத்த வாய்ந்து எடுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. காரை நிறுத்துற போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே பாதுகாவலர் சார் இவர் கம்யூனிஸ்ட் எழுத்தாளர், உங்களை எதிர்த்து எழுத்துருவன்றார். பரவாயில்ல நீ ஹாஸ்பிட்டலில் சேரணும், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. அவர் குணமடைந்த பிறகு திருப்பி எதிர்த்து எம்ஜிஆர் எதிர்த்து எழுதுறார். பரவாயில்லன்றாரு. ஒரு நாள் அவர் இறந்து விடுகிறார். அவருடைய மறைவிக்கு வீட்டுக்கு செல்கிறார். அப்பவும் பாதுகாவலர் கேட்குறாரு, எதுக்கு உங்களை எதிர்த்து எழுத வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு. மாலை போட்டு வரும்போது அவர் கையில் ஒரு பச்சை குத்தி இருக்குது. இந்த உயிர் எம்ஜிஆர் போட்ட பிச்சை. தன்னை திட்டிவருக்கும் உதவி செய்தவர். இதெல்லாம் தலைமை பண்பு என்று தலைமைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம திட்டினா அவன் விரோதி இல்லை, எதிரி இல்லை, அவனுக்கும் உதவி செய்ய வேண்டும். இதை தான் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தை காட்டலாம் மறு கன்னத்தை அதை தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே செய்தார். ராமாவரம் தோட்டன்றது ஒரு அமுத சுரபி.
அவருடைய சமையலறை 24 hours ஒர்க் பண்ணும், யார் போனாலும் உணவு. ஒரு முறை அவர் சாப்பிட உட்கார்றாரு, கையில் வைக்கும்போது அவருடைய சமையல்காரர் வந்து காலை பிடிச்சி அழகிற, ஐயா என்னை மன்னிச்சிடுங்கன்றார். எம்ஜிஆருக்கு நிறைய விரோதிகள், சினிமாவிலையும் அரசியல் நிறைய விரோதிகள். நான் விஷயம் கலந்துட்டேன் அப்படின்றாரு. எதுவுமே சொல்ல. அவர் கூப்பிட்டு அப்படியே அவர் வந்து எண்ணி பார்க்கறதில்ல, கட்டாக தான் வைப்பார். சொல்லுவாங்க காரில் மூட்டையாக இருக்கும், 2 கட்டை கொடுத்துட்டு நீ போயிடு அப்படின்றாரு. உடனே அவர் உதவியாளர் கேட்குறாரு, அவர் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் ஏன் அனுப்புறீங்கன்னு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவன் வாழ்க்கையே போயிடும், அவன் குடும்பம் போயிடும், அவன் எங்கன்னா போய் பழிச்சுட்டுன்றார். அந்த என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து இந்து மதத்தில் சொல்லுவாங்க, நீ ஏமாற்றப்பட்ட போதும் நீ மற்றவர்களை ஏமாற்றாதே. நீங்கள் இப்போ வந்து சிஎஸ்ஆர்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதெல்லாம் அந்த காலத்து முன்னே இஸ்லாமிய மதத்தில் வந்துருச்சு. ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க, வருஷம் வருஷம் நம்மளுடைய இன்கமில் 2.5% தானம் கொடுக்கணும். அதெல்லாம் தாண்டி கொடுத்தவர் இவர். இந்த பர்சன்டேஜ்லாம் சிஎஸ்ஆர்லாம் பார்க்கல, ஐஎஸ்ஆரும் பார்க்கல. எம்ஜிஆர்னால ஞாபகம் 2 விஷயம்தான், தொப்பி, கண்ணாடி. அந்த தொப்பி எப்படி வந்தது, அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. இதெல்லாம் எப்படின்னா, அவர்கிட்ட செயலாளர் நிறைய ஐஏஎஸ் இருக்காங்க, அப்பப்பட்ட கதை கேட்பேன். குழந்தைகள் கேட்கும்போது ஃபோன் பண்ணுவேன், அவங்க 2 கதை சொல்லுவாங்க, இதெல்லாம் எழுதி வச்சுப்பேன், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி அவர் பிச்சாண்டி சார் வரல, கற்பூர் சுந்தர பாண்டியன் எல்லார்கிட்டும் அப்பப்போ பேசுவேன். 1968 அடிமை பெண் ஷூட்டிங் படப்பிடிப்புக்கு ராஜஸ்தான் போகிறாங்க. ராஜஸ்தானில் மோகன்லால் சுகாத்தியான்னு ஒரு கவர்னர், அவர் வந்து இவருக்கு விருந்து கொடுக்குறாரு. விருந்து கொடுத்துட்டு அவர் ஒரு ஃபர் தொப்பியை கொடுக்குறார். அந்த தொப்பியை எடுத்து போட்டு போனால் ஜானகி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. உடனே அன்னிலேருந்து தொப்பி ஆரம்பிக்க, அதான் அந்த தொப்பி வந்த கதை. அவரை பாடலை ரசிக்காதவர் யாரும் கிடையாது. கடந்த வாரம் நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, உங்கள் காரில் எந்த பாடல் ஒலிக்கும்? என் காரில் எம்ஜிஆர் பாட்டு தான் ஒலிக்கும், அச்சம் என்பது மனமே தான் ஒலிக்கும் என்று முதல்வர் சொல்றார். அதனால அவருக்கு வந்து கட்சி வேறுபாடு இல்லை, அவரை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அதில் எனக்கு பிடித்த 2 வரியை மட்டும் இன்னைக்கு மாணவர்களுக்கு தெரிய வேணும். படகோட்டி படத்தில் 2 வரி வரும். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்துடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்துடுமா. அதாவது தென்றல் காற்று வந்து பெரிய மாலைக்கும் போகும், குடிசைக்கும் போகும், யாராலும் தடுக்க முடியாது. நிலா வெளிச்சம் ஏழைக்கு ஒன்று தான், பணக்காரனுக்கு ஒன்று தான். இதே அவர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் ஆட்சியை சிறப்பாக நடத்தியவர். நான் கடந்த ஆண்டு அமெரிக்கா சேர்ந்தேன், ஃபெட்னாக் சேர்ந்திருந்தேன். அங்கே தலைவருடைய இரத்த பந்தத்தை சந்தித்தேன். திருமதி ஜானகி அம்மா, அவங்களுடைய அண்ணன் மகள், அவர் பேரும் ஜானகி, அவர் டாக்டர் பேர் சிவராமன் நினைக்கிறேன், டாக்டர் சிவராமன். அவங்க ஒரு நிகழ்வு என்கிட்ட சொன்னாங்க. அவருக்கு வந்து 1984 1984 உடல் குறைவு ஏற்படுகிறது. அப்போ தான் ஏர் ஆம்புலன்ஸ், 40 வருஷத்துக்கு முன்னே ஏர் ஆம்புலன்ஸில் யூஎஸ் கூப்பிட்டு போகிறாங்க. டிசம்பர் 1984 நவம்பர் 5 யூஎஸ் கூப்பிட்டு போகிறாங்க. 1984 டிசம்பர் 19 அவருக்கு ஆப்ரேஷன் நடக்குது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. அதுக்கு தானமாக வழங்கிய அவருடைய அண்ணன் மகள் லீலாவதிய மகள் இங்கு இருக்கின்றார். தலைவருக்கே உயிர் கொடுத்த குடும்பம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக சர்ஜரி முடிஞ்சிடுது. அப்போ டாக்டர் சிவராமன் வந்து யங் டாக்டர், அப்போ தான் போய் அந்த ஹாஸ்பிட்டல் சாடுறாரு. அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற புரூக்லின் மருத்துவமனை. சர்ஜரி முடிச்சுட்டு கீழே வந்திருக்கார், கேன்டீனில் சாப்பிட்ருக்காரு. கேன்டீனில் சாப்பிட்டு பில் கொடுக்க போனாராம். அந்த கேன்டீனில் இருக்க சொல்லியிருக்கான், யாரோ ஒரு இந்தியர் மேலே ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டார்ன்றார். இவரே பேச முடியல, நினைவில்லை. ஆனால் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் மொத்த பேருக்கும் ஃப்ரீ சாப்பாடு, யூஎஸில் போய் புரூக்லினில் முடிச்சுட்டு வந்திருக்கார். எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இந்தியா கிளம்புறாங்க. இதெல்லாம் அவர் டாக்டர் சிவராமன் சொன்ன தகவல். காரில் உட்காந்துட்டு இவரால் பேச முடியல. ஜானகி அம்மா இவன் காரில் உட்காந்துருக்கான், ஃப்ரண்ட்டில் டாக்டர் உட்காந்துருக்கார். அந்த டிரைவர் வந்து ஒரு அமெரிக்கன். அவரை கூப்பிட்டு ஏதோ ஒரு சைகை காட்டுறாரு. அமெரிக்கனுக்கு என்னன்னே புரியல. அப்புறம் கேட்டாரா, என்ன கேட்குறான்னு, நீ சாப்பிட்டியா? அந்த டிரைவர் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. 1985 பிப்ரவரி 4 தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாடே அவர் வரவேற்கின்றது. ஏர்லி மார்னிங் வரார். நான் ஒன்றும் அந்த டிவியில் அந்த ஸ்கின் ஞாபகம் இருக்கு, அந்த சீன் காட்டினது. தமிழ்நாடே வரவேற்கின்றது. ஆனால் 1984 அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியில் ஜெயிக்கின்றார்.
உலகத்திலேயே தொகுதிக்கு வராமல் படுத்துக்கொண்டு 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து ஜெயித்த ஒரே தலைவர் அவர்தான். அப்பவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஒரே தலைவரும் அவர்தான். சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்லாம் எதுவும் இல்லை. அங்கேருந்து ஒரு நியூஸ் பேப்பர் அதில் டேட் இருக்கும். ஸோ அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு தெரிவித்துக்க அந்த பேச்சு எல்லாருக்கும் 2 கையை காட்டினார். அவ்வளோதான், ஜெயிச்சுட்டார். ஆண்டிப்பட்டி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இங்கேருந்து மதுரைக்கு போகிறார். மதுரை சர்க்கிட் ஹவுஸில் கூட்டம், வெளியே வர முடியல. போலீஸ் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் கூடவே இருக்கார். இல்லை, நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்றார். விறுவிறுன்னு நடந்து ஒரு சேர் மெயின் ரோட்டில் போடுறார். எல்லாரையும் விடுறார். யார் வாங்க கை கொடுங்க, பெட்டிஷன் வாங்கன்னு எல்லாரும் ஒரே மகிழ்ச்சியெல்லாம் ஊருக்கு போயிடுறாங்க. திரும்பி காரில் போகிறார். காரில் போகும்போது டாக்டர் சொல்கிறாங்க, கண்ணாடி இறக்கக்கூடாது, கூலிங் கிளாஸ் இறக்கினா உங்களுக்கு காற்று வந்து திருப்பி பிரச்சனை வந்துடும். வெளியே இருக்கிறவங்களாம் கையெடுத்து கும்பிட்றாங்க, கையாட்டுறாங்க. ஆனால் உள்ளேருந்து ஒரு கையெடுத்து கும்பிட்றாரு. பக்கத்தில் டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் கையெடுத்து கும்பிட்றது அவருக்கு தெரியுமா அப்படின்னு. மரியாதை கொடுப்பவருக்கு திரும்ப மரியாதை கொடுக்க வேண்டும். இது எனக்கு தந்தை சொல்லி கொடுத்தது. இங்கே காலையில் வந்து செக்யூரிட்டிலாம் விஷ் பண்ணுவாங்க. நான் கூட இவரை கேட்டேன், நீங்கள் விஷ் பண்ணுறேன். இது எனக்கு என் தலைவர் சொல்லி கொடுத்தது அப்படின்னு. இன்னைக்கு என் தந்தை சொன்னதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல்ல இப்படின்னுவாங்க, இப்போ இப்படின்றாங்க. இப்போ தலையை கூட எந்த ஆசிரியர் பார்த்தும் தலையாட்டுறது இல்லை. ஆனால் வாத்தியாரை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் கும்பிட்றோம். அதனால் ஒருத்தர் நம்ம மரியாதை கொடுக்கும்போது திருப்பி அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். ராமாயணம் மகாபாரதம் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. ராமாயணத்தில் ஒரு நிகழ்வை தலைவரோடு குறிப்பிட்டு பேச ஆசைப்படுகின்றேன். ஜனகன் மகன் ராமச்சந்திரனும் நாடோடியாக திருந்து மன்னனானான். நீயே நாடோடி மன்னன் தான். அவனமும் இருந்தது போல உன்னிடத்திலும் வில் பவரும் இருக்கின்றது. மனிதனாக இருந்தவர் நீ. அந்த ராமச்சந்திரன் தெய்வமாக இருந்து மனிதனாக மாறியவர். நீ மனிதனாக இருந்து தெய்வமாக மாறியவர். அதனால்தான் நாம் இதே தெய்வம் என்று அழைக்கின்றோம். எம்ஜிஆர் திரையில் கடந்ததெல்லாம் வெறும் படங்கள் அல்ல, அதெல்லாம் பாடங்கள். அவர் நம்மளுக்கு பாடம் எடுத்தார். அதனால் தான் நாம் இன்னும் வாத்தியார் என்று அழைக்கின்றோம். எல்லா மதத்திலையும் ஜபம் செய்வார்கள். ஒரு மாலை வச்சிருப்பாங்க. இந்து மதத்தில், இஸ்லாமிய மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில் ஜபம், அது கவுண்ட் பண்ணுறது பார்த்துப்பீங்க. கவுண்ட் பண்ணுவாங்க. 1000 முறை சொல்லுவாங்க. கடவுள் பெயரை 1000 முறை சொன்னால் மேலே புண்ணியத்துக்கு போகலாம் என்றுவார். திருப்பதியில் போனாலும் ஒலித்து கொண்டே இருக்கும். உலகத்திலேயே கடவுள் பெயருக்கு அடுத்து ஒரு மனிதன் பெயரை தினமும் 5000 முறை ஒப்பிக்கும் ஒரே தலைவன் எம்ஜிஆர் தான். இது நான் சும்மா சொல்ல, நீங்க நினைக்கலாம் 5000 பேர் யார் சொல்றாங்க, நீங்க இருக்கிறவங்க யாரும் சொல்ல, நான் சொல்ல, யாரும் சொல்ல. தினமும் 5000 பேர் எம்ஜிஆர் பேர் யார் சொல்றது? சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்றாங்க. போய் பாருங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் தினமும் 5000 முறை கூறுகிறார்கள். மகாத்மா காந்தி இல்லாமல் இந்திய வரலாறு இல்லை. எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் தமிழக அரசியல் இல்லை. நேற்று இருந்தவர், இருக்க போவவர், இன்னைக்கு வந்தவர் எல்லாம் எம்ஜிஆர் பெயரை சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும். இந்த நிகழ்வே அவரை பற்றி உங்களுக்கு தெரிய வைக்கதான். விஐடி என்றும் உலகம் இருக்கும் வரை, விஐடி இருக்கும் வரை எம்ஜிஆர் புகழ் பாடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறும். நன்றி. மிக அருமையானதொரு நோக்க உரை வழங்கிய விஐடி துணைத் தலைவர் பசுமை செம்மல் முனைவர் கோவி செல்வம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்வின் சிறப்பு ஏற்பாடாக காணொளி காட்சி. எனக்குன்னு தனியா ஒரு பொதுக்கூட்டமே நடத்தினார். இணையற விழாவா? ஆமா. அது மட்டும் இல்ல, விழாவில பேசும்போது இங்க நான் பேசுறதுக்கு வரல, விஸ்வநாதன் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னு பேசுறேன். நான் 1975 திமுகவிலிருந்து விலகி அண்ணா திமுகவில சேர்ந்தேன். சேர்ந்து உடனே எனக்கு, நான் அங்கே இருந்து வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவர். நான் சேர்ந்த உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
எனக்கு எந்த குறைவும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி என்னை விட சீனியர்ஸ் 6-7 பேருக்கு மேல் இருந்தும் என்னை அதிமுக நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக நியமித்தார். அடுத்த வாரம் நான் டெல்லிக்கு போனேன். என்னுடைய நண்பர்கள் எல்லா கட்சியிலும் எனக்கு நண்பர்கள் உண்டு இந்தியா முழுவதும். அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஊருக்கு போகும்போது திமுக குழுவின் துணைத் தலைவர், திரும்பி வரும்போது அதிமுக குழுவின் துணைத் தலைவரா? அனுமதி கிடைத்த அடுத்த நாள் ஒரு சந்தன மாலை எடுத்துக்கொண்டு நான் போனேன். என்ன கல்லூரிக்காக மாலையா என்று கேட்டுவிட்டு சிரித்துக் கொண்டே மாலை வாங்கி கொண்டார்கள். நீங்கள் ஒரு மாத காலத்தில் துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நீங்க அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் பார்த்தது செப்டம்பர். அப்போது தேதியை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் போய் பார்ப்பதற்குள்ளாக அவர்கள் படுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் இந்த பக்கம் வருகின்ற வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. பத்திரிகை விட்டு வெளியிட்டேன்னு கேள்விப்பட்டேன், பதிவிட்டான்னு கேள்விப்பட்டேன். நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், கொஞ்சம் பட்டம் வாங்கிக்கன்னாரு. பணம் வேண்டாம் தலைவர், அது போல வேலை கொடுங்கன்னு கேட்டேன். வேலையா அப்படி வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன், இப்போ நீ பணம் வாங்கிக்கனாரு. பணம் வேண்டாம்ட்டு. எம்ஜிஆரை போல ஒரு மனித நேயம் உள்ள மனிதர்களை இந்த நீங்கள் பார்க்க முடியாது. அதோடைய மனித நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தங்கத்தை முகமடித்த அந்த படம் பாடல் இடம்பெற்ற படம் மீனவன் என்பார். அப்போ ஒரு நாள் சத்யா ஸ்டுடியோல எம்ஜிஆர் பார்க்க போயிருந்தேன். அப்போ மீனவன் படப்பிடிப்பு நடந்து வேண்டியது. என்னை பார்த்தது இந்த படத்தில் என்ன பாட்டு எழுதியிருக்காங்க. மிக்க நன்றி. மிக முக்கியமானதொரு நிகழ்வுக்கு நாம் நகர்கின்றோம். நிகழ்வின் தலைமை உரை வாழ்வியலால் தந்தை பெரியார், அணுகும் பேரன்பால் அறிஞர் அண்ணா என தமிழ் சமூகம் கொண்டாடி மகிழும் விழுமியங்களின் விளைநிலம், புதுக்கருத்து பொழிவானும் ஆர்வத்தொண்டின் தலைவர், உயர்கல்வி தந்தை, கல்விக்கோ தமிழியக்க நிறுவனர் தலைவர் விஐடி வேந்தர் ஐயா அவர்கள் நிகழ்வின் தலைமை உரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு சொற்பொழிவில் இந்த ஆண்டு சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்துள்ள திரைப்பட பாடலாசிரியரும் மேனாள் அரசவை கவிஞரும் மேனாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினருமான கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, இந்த அரிய விழாவிலே கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள புரட்சித் தலைவர் குடும்பத்தை சார்ந்த திரு விஜயகுமார் அவர்களே, திருமதி விஜயகுமார் அவர்களே, லீலாவதி அம்மையாருடைய மகள் திரு மினி அவர்களே, திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களே, திருமதி சீதா பாலு அவர்களே, இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவையே கௌரவப்படுத்தியிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு வீரமணி அவர்களே, திரு மோகன் அவர்களே, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, திரு பாண்டுரங்கன் அவர்களே, திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட செயலாளர்களே, மற்றுமுள்ள கழகத்தின் நிர்வாகிகளே, மாணவ செல்வங்களே, மற்றுமுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் குடும்பம் எவ்வளவு பெரியது என்பது இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும். 1500 பேர் இது கொள்ளாமல் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆருடைய குடும்பம் பெரிய குடும்பம். எம்ஜிஆர் குடும்பத்தை ரெண்டாக சொல்லலாம். ஒன்று அவருடைய சொந்த குடும்பம், அங்கே இருந்து வருகை இருந்திருக்கிறார்கள். இன்னொன்று அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நீங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தை நாம் எல்லாம் சார்ந்தவர் தான்.
உலகத்தில் 2 அதிசயம் என்று சொல்லலாம். ஒன்று, முதலாக உலகத்திலேயே ஒரு நடிகர் அரசியல் தலைவராய் மக்களின் ஆதரவோடு முதலமைச்சராக பதவியேற்ற உலகத்திலேயே முதல் புரட்சி தலைவர் அவர் தான். அமெரிக்காவே ரீகன் அதற்கு பிறகுதான் வந்தார். இரண்டாவது, நம்முடைய துணைத் தலைவர் செல்வம் அவர்கள் சொன்னதை போல் அயல் நாட்டிலேயே படுத்துக்கொண்டு உள்நாட்டிலே தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே நபர் அவர் தான். உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவரை பற்றி இங்கே ஆண்டுதோறும் விழா கொண்டாடுகின்றோம். ஆண்டுதோறும் நினைவு சொற்பொழிவு வைத்திருக்கின்றோம். ஏன் என்று சில பேருக்கு சந்தேகம் வரக்கூடும் அல்லது கேள்வி எழக்கூடும். இங்கே நாமெல்லாம் இருப்பதே எம்ஜிஆரால் தான். இல்லைன்னா பிஐடின்னு ஒன்று கிடையாது. 1980 தேர்தலின் போது என்னை அழைத்து, நீங்க என்ன எம்பிக்கா எம்எல்ஏக்கு நிற்கிறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் எம்பிக்கே போறேன்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், நீங்க சட்டமன்றத்துக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லி அணைக்கட்டு தொகுதியை அவரே தேர்ந்தெடுத்து அங்கே என்னை நிற்க சொன்னார். அந்த அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு நாள் நான் அவரை பார்த்து, இந்த வடக்கு பகுதியிலேயே பொறியியல் கல்லூரி கிடையாது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒன்றுதான் இந்த வடக்கு பகுதியில் பொறியியல் கல்லூரி, எந்த மாவட்டத்திலும் இல்லை. நான் போய் அவரை அரசாங்கத்தின் சார்பாக ஒரு பொறியியல் கல்லூரியை வேலூரிலே துவங்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், கோரிக்கை நியாயம்தான், ஆனால் அரசாங்கத்தில் பணம் கிடையாது. உங்க ஊருக்கு காலேஜ் வேணும்னா நீங்க ஆரம்பிங்க, அனுமதி கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் வேலூர் பொறியியல் கல்லூரி. 1984 180 மாணவர்களோடு துவங்கிய அந்த பொறியியல் கல்லூரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2001 பல்கலைக்கழகமாக மாறி இன்றைக்கு 4 வளாகங்களில் வேலூர், சென்னை, ஆந்திரா அமராவதி, மத்திய பிரதேஷ் போபாலிலே 1,00,000 மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களையும் சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். 73 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் படிக்கிறார்கள். இது எல்லாம் எம்ஜிஆர் வந்ததுதான், இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அதனால்தான் ஆண்டுதோறும் அவரை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு விஐடியிலே படித்த முன்னாள் மாணவர்கள் உலகெங்கும் சென்று பணியாற்றுகிறார்கள். எங்களுடைய மாணவர்கள் மட்டும் 84 நாடுகளில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவரால் வந்ததுதான். ஆக அவரை நாள்தோறும் மறக்காமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இன்றைக்கு அவரோடு நெருங்கி பழகி அவராலே அரசவை கவிஞராக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருவரை பேசுவதற்காக அழைத்திருக்கின்றோம். அவர் செய்தித்தாளிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார், முரசொலியில். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிய போது அவரும் வெளியேறி போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அலையோசை பத்திரிகையில போய் சேர்ந்தார். அலையோசை பத்திரிகையில எம்ஜிஆருக்கு எதிராக செய்தி போட்டார்கள் என்பதனால அலையோசை விட்டு விட்டவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் அழைத்திருக்கிறோம். அதைவிட முக்கியமான ஒன்று, இதுவரை தமிழ்நாட்டிலே 4 பேர் தான் அரசவை கவிஞர்களாக இருந்திருக்கிறார் இந்த 75 ஆண்டு காலத்தில். ஒன்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, 2 கவிஞர் கண்ணதாசன், 3 புலவர் புலமைப்பித்தன், 4 கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். 4 பேர் தான், அதுக்கு மேலே வேறு யாரும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு வந்திருக்கின்றார். செல்லும் பேசும்பொழுதுடைய பாடல்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அதில் ஒரு பாடலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். அது என்ன பாட்டு என்று சொன்னால், இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை,
இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை என்ற பாடலை முத்துலிங்கம் எழுதியதை தன்னுடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரத்திற்கே பயன்படுத்தினார்கள். இது அப்பொழுதிருந்த அவ்வளவு பேருக்கும் தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் பல சாதனைகளை செய்தாலும் நான் என்றைக்கும் மறக்காத ஒன்று கல்விக்கு அவர் செய்தது. எல்லா முதலமைச்சர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் பள்ளி கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும், உயர்கல்விக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தான் அடித்தளமிட்டவர். அதுதான் இன்றைக்கு வளர்ந்து நாம் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறோம். உயர்கல்வியிலே இந்திய நாடு பின்தங்கி இருந்தாலும் அதனுடைய சராசரி GER என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம், அது 28%. ஆனால் தமிழ்நாடு 50% இருப்பதற்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். அவர் காலத்தில் 6 பல்கலைக்கழகங்களை துவக்கினார். வேறு யார் காலத்திலும் அத்தனை பல்கலைக்கழகங்கள் துவக்கப்பட்டதில்லை. அதில் முக்கியமான ஒன்று, ஒரு 30-40 ஆண்டு காலமாக கோரிக்கையில் இருந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை முதல் துவக்கியவர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள்தான். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரிலே துவக்கப்பட்டது. மற்ற பல்கலைக்கழகங்களையும் பாரதியார் பெயராலே, பாரதிதாசன் பெயராலே, பெண்களுக்கென்று தனியாக ஒரு பல்கலைக்கழகத்தை துவக்கினார்கள். அதுதான் மதர் தெரேசா பல்கலைக்கழகம். அந்த அம்மையாரை தன்னுடைய காரிலே அழைத்து கொண்டு போய் அதை திறக்க வைத்தார். நான் இன்றைக்கு அவைகளெல்லாம் பார்த்து ஒன்றே ஒன்று நினைக்கிறேன். அவர் கல்வி வளர்ச்சிக்காக இவ்வளவு செய்து இன்றைய சூழ்நிலை என்ன என்று பார்த்தால், தமிழ்நாட்டில் இருக்கிற 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் கிடையாது. நாட்டின் மிக மூத்த பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். வெள்ளைக்காரன் 3 பல்கலைக்கழகத்தான் ஆரம்பித்தான், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா, 1857. அந்த பல்கலைக்கழகத்திற்கு 3 ஆண்டுகளாக துணைவேந்தர் கிடையாது. இந்த சூழ்நிலை தமிழர்களை பாதிக்கும், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும். மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுடைய பிரச்சனைகளை ஒத்தி வைத்து கல்வியிலே மட்டுமாவது ஒன்றாக உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அரசுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடாது, மாணவர்களை பாதிக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயராலே வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். அவர் 2 விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. நான் திரு முத்துலிங்கம், கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை பேச விரும்புகின்றேன். ஒன்று, அவர் சொன்னார், ஏன் இந்த மக்கள் என்னை நம்பி ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார்கள், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் பார்த்தேன். நான் நல்லவன் என்பதைத்தான் நம்பி என்னிடத்தில் பதவியை ஒப்படைத்திருக்கிறார்கள், அதை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். இதுவரை உலகத்தில் ஒரு தலைவர் ஆட்சியில் இருந்தவர்கள் விளம்பரம் போட்டது கிடையாது. போட்ட ஒரே ஆள் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள்தான். ஒரு முறை விளம்பரத்தில் சொன்னார்கள், அரசு நிர்வாகத்தில் சம்பந்தம் இல்லாத யாருடைய தலையீட்டையும் குறுக்கீட்டையும் எப்போதும் விரும்ப மாட்டேன். எனது மனைவியாகவே இருந்தாலும் அல்லது உறவினர் என்று சொல்லிக் கொள்பவராக இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும் என்று அறிக்கை விட்டார். அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயத்தை அறிந்து நடக்க வேண்டும் என்று தெரிவித்து நாள் இதழிலே விளம்பரமாக போட்ட ஒரே முதலமைச்சர் இவர்தான். உலகத்தில் யாரும் பண்ணதில்லை. வெளிப்படையாக என்னுடைய மனைவியே சொன்னாலும் தவறு செய்யக்கூடாது என்று சொன்னார். அந்த அம்மா எதிலையும் தலையிட்டதா எனக்கு தெரியாது. ஆனால் முக்கியத்துவம் வர வேண்டும் என்பதற்காக அதை குறிப்பிட்டு சொன்னவர். நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்படி ஒரு தலைவர் நமக்கு இருந்தார்.
அதனால் தலைவர்கள் வருவார்களா என்று எனக்கு தெரியாது. கொள்கையிலே பிடிவாதமாக இருந்தார்கள், ஆனால் வெளியே சொல்ல மாட்டார். இங்கே செல்லும் அவர்கள் எடுத்து சொன்னார், தந்தை பெரியாருடைய கொள்கையெல்லாம் நிறைவேற்றினார். தந்தை பெரியார் கொள்கையை பற்றி பேச மாட்டார், ஆனால் நிறைவேற்றி காட்டினார். அவருக்கு மாவட்டந்தோறும் நினைவு சின்னங்களை எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் தான் ஜாதி ஒழிப்பிலே அக்கறை கொண்டவர். அதனால தமிழ்நாட்டிலே எந்த சாலையின் பெயரிலும் தெருவில் பெயரையும் ஜாதி பட்டப்பெயர் இருக்கக்கூடாது என்று சொல்லி நிறைவேற்றி அவைகள் எல்லாம் எடுத்தார். வேறு யாருமே செய்யாத சாதனை, அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த சீர்திருத்தத்தை அண்ணா கூட செய்யவில்லை, கலைஞர் செய்யவில்லை, எம்ஜிஆர் தான் நிறைவேற்றி காட்டினார். தமிழ்நாடு சீர்திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அறிஞர் அண்ணா ஒரு முறை சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு கனி மரத்திலே இருந்தது, அது யாருடைய மடியிலே விழும் என்று எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அது என்னுடைய மடியிலே விழுந்தது, அது எடுத்து நான் பத்திரமாக இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்று இதயக்கனி என்று எம்ஜிஆரை குறிப்பிட்டார். அதுக்கு முன்ன தமிழ்ல இதயக்கனி என்ற சொல்லே கிடையாது. அது எம்ஜிஆருக்காக அறிஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. அவரை மறக்காமல் அவருடைய இருமொழி கொள்கையை இவர்கள் சட்டமாக மாற்றி 1986 நவம்பர் 13 தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை தொடரும் என்றும் அதை மூன்றாவது மொழியாய் எதையும் திணிப்பதை எதிர்ப்போம் என்றும் சொல்லி நிறைவேற்றியது புரட்சித் தலைவர் NBR 1986 நவம்பர் 13. ஆக கொள்கையிலேயும் பிடிவாதமாக இருந்தார், கொள்கைகளை நிறைவேற்றுவதிலேயும் அமல்படுத்துவதிலேயும் முன்னணியில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் வாழ்நாளில் பல சாதனைகளை செய்தார். எனக்கு பின்னாலே நம்முடைய கவிஞர் முத்துலிங்கம் பேச இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத சத்துணவை கொண்டு வந்தார்கள். VAO என்ற, உங்களுக்கு தெரியும், 69 லட்சம் குழந்தைகள் அதனால பலனடைந்தன. நான் அப்போது சட்டமன்ற உறுப்பினர், முதலாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கென்று தொகையை ஒதுக்கி கொடுத்தவர் தொகுதி வளர்ச்சி நிதி எம்ஜிஆர் தான். 50 லட்சம் ரூபாய் அப்பொழுது கொடுத்தார்கள். அதை வைத்து நான் பல பள்ளிகளுக்கு உதவி செய்தேன். அதை நான் எப்பொழுதுமே ஞாபகம். அதே போல் இலவசமாக சீருடை வழங்கினார்கள், காலணி வழங்கினார்கள். இந்த நாட்டில் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கண்டுபிடித்து அதை செய்தார்கள். எனக்கு முன்னால் செல்வம் அதை குறிப்பிட்டு சொன்னார். அவர் எங்கே போனாலும் யாருக்காவது எதையாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்புபவர். மக்கள் எதையும் அவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. யாரையாவது போய் நீங்கள் எம்ஜிஆர் கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், ஒன்றும் இல்லை, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்பை மக்கள் மத்தியில் பெற்றிருந்தார். அவர் கடைசி வரை மக்களுக்கு எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 10 ஆண்டு காலம் 1977 துவங்கி 87 வரை தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சியை நிறுவுவதற்காக எல்லாவற்றையும் செய்தார். யாரையும் புண்படுத்தி பேசுவதை விரும்ப மாட்டார்கள். நான் அந்த மேடையிலேயே உட்கார்ந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு தோழர் பேசும் பொழுது கருணாநிதி அவர்கள் ஏதோ செய்தார் என்று பேசினார். அவரை சட்டையை பிடித்து இழுத்து, நீயா பெயர் வச்ச கலைஞர்னு சொல்லுனார். அப்படி எதிரியாக இருந்தாலும் அவர்களையும் மதிக்க வேண்டும் என்று சொன்னவர். ஒரு ஞாபகம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற பஸ் அதிபர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேர்தல் நிதி வசூல் செய்தார். வசூல் செய்து கொண்டு போய் தலைவரிடத்தில், முதலமைச்சரிடத்தில் கொடுத்தார்கள். அது போனவர்களே என்னுடைய மாமனாரும் ஒருவர், அவர்தான் அதனுடைய பொருளாளர். போய் கொடுத்து விட்டு வரும்போது இவர்களை அழைத்து சொன்னாராம், நேராக போயிடாதீங்க, அப்படியே போய் கோபாலபுரத்தில் போய் அவரையும் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாராம். இப்படி ஒரு தலைவர் இருக்க முடியுமா? இருந்தார், மற்றவர்களையும் மதித்தார், மக்களுக்காக வாழ்ந்தார். என்றைக்கும் அவர் நம்முடைய நினைப்பிலே இருப்பார். தமிழ்நாடுகள் எங்கே வாழ்ந்தாலும், தமிழர்கள் எங்கே இருந்தாலும் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.
மிக சிறப்பானதொரு ஆய்வுரையினை தலைமை உரையாக வழங்கிய ஐயா வேந்தர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் அவர்களுக்கு ஐயா வேந்தர் அவர்கள் மரியாதை செய்ய அன்போடு வேண்டுகிறோம். மிக முக்கியமான நிகழ்வு மூன்றெழுத்து மந்திரம். சிங்கம் வளர்த்த கலையின் சிங்கம், மக்கள் திலகமாய் நாடறிந்த தங்கம், பிறந்த நாள் கொண்டாடாத காலத்தின் காவலன், நாகரீக அரசியலின் நாடறிந்த ஆளுமை, தோட்டா துளைத்தும் அசராத பேராண்மை, சத்துணவு திட்ட விரிவாக்கத்தாய், தமிழுக்கு பல்கலைக்கழகம் தந்த தலைவன், பாமரனின் இல்லங்களில் இதயமாய் மலர்ந்த அண்ணாவின் இதயக்கனி பொன்மனச் செம்மல் அவர்களின் நினைவு சொற்பொழிவு வழங்க சிறப்பு விருந்தினர் மேனாள் அரசவை கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பின் உறைவிடமாகவும் பண்பின் நிறைவிடமாகவும் ஆற்றலின் இருப்பிடமாகவும் திகழ்கின்ற PIT வேந்தர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, சிறந்த முறையிலே உரையாற்றிய அன்பு தம்பி கோவி செல்வம் அவர்களே, தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர்களான பாண்டுரங்கன் அவர்களே, சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மோகன் அவர்களே, ஐயா வீரமணி அவர்களே, இந்த விழா நடைபெறுவதற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சான்றோர்களே, விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்திருக்கின்ற மாணாக்க செல்வங்களே, நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவை பற்றி சொற்பொழிவு ஆற்றுவதற்கு முன்பு அண்ணன் விஸ்வநாதனை பற்றி சில கருத்துக்களை சொல்லிவிட்டு பேசலாம் என்று நினைக்கிறேன். அவரை அரசியலில் முதல் அறிமுகப்படுத்தியவர் அண்ணா அவர்கள் தான். அவர் சொன்னது மாதிரி 1967 வந்தவாசி தொகுதி நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக அவரை நிறுத்தி வைத்தார். அப்போது நான் முரசொலி பத்திரிகையிலே துறை ஆசிரியராக இருந்தேன். அவரை அறிமுகப்படுத்தி பேசும்போது என்னை விட அதிகம் படித்தவர் விஸ்வநாதன் என்று பாராட்டினார். பாருங்க, அண்ணா எவ்வளவு படித்தவர், எம்ஏ பட்டம் மாதிரி எல்லாம் தெரியும், பட்டப்படிப்பை விடுங்க, எவ்வளவு புத்தகங்கள் படித்தார். கன்னிமாரா நூலகத்தையே கரைத்து குடித்தவர். அங்கு தேடி கிடைக்காத ஒரு புத்தகம் திருவல்லிக்கேணி சிங்காரவேலர் மாளிகையில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கிறது என்று போய் தேடி கண்டுபிடித்து அதை படித்ததாக அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டவர்களில் திராவிட கழகத்தைச் சேர்ந்த தலைவர்களில் ஒருவரான பட்டுக்கோட்டை அழகிசாமி ஒருவர். அப்படி படிப்பாளி அவர். அது மாத்திரமல்ல, அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். டாக்டர் மில்லர் வந்து அறுவை சிகிச்சைக்கு நேரமாகிவிட்டது, வாருங்கள் என்று அழைத்த போது, கொஞ்சம் பொறுங்கள், ஒரு அரை மணி நேரம் பொறுங்கள், இந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுகிறேன், அதன் பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அப்படி அண்ணா கடைசியாக படித்த புத்தகம் மேரி கரோலின் என்ற பெண் எழுத்தாளர் எழுதிய மாஸ்டர் கிறிஸ்டியன் என்ற புத்தகம் தான் அண்ணா கடைசியாக படித்த புத்தகம். இப்படியெல்லாம் படித்த காரணத்தால் தான் அவர் எந்த நேரத்தில் எந்த தலைப்பை கொடுத்து எந்த இடத்தில் பேச சொன்னாலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார். அப்படி அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு வந்த திராவிட இயக்க தலைவரில் பெரும்பாலானவர்கள் புத்தகங்கள் வாசிக்கின்ற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. வாசித்தால்தான் யோசிக்கக்கூடிய திறன் வரும். அதனால தான் அவங்க அடுத்தவரை எழுத சொல்லி மேடையில் வைத்துக்கொண்டு தாங்கள் பேசுவதை போல இதை பார்த்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தலைவர்களாக இருப்பவர் படிக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன், அப்படி பெரிய அவ்வளவு பெரிய படிப்பாளியான அண்ணாவே என்னை விட அதிகம் படித்தவர் விஸ்வநாதன் என்று சொன்னால் இதை விட அண்ணா விஸ்வநாதனுக்கு என்ன பெருமை வேண்டும்? இப்போ அண்ணாவை போல பெருந்தன்மை பெற்ற தலைவர் இன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? அது மாத்திரமல்ல, எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் ஜெயலலிதா அமைச்சரவையிலும் அமைச்சராக பணியாற்றியவர். அது மாத்திரமல்ல,
வேலூருக்கு அடையாளம், சென்னைக்கு அடையாளம் என்று சொன்னால் அந்த காலத்தில் 14 மாடி கட்டடத்தை தான் காட்டுவார்கள், எல்ஐசி கட்டடத்தை. அது மாதிரி வேலூருக்கு அடையாளம் வந்து வேலூர் கோட்டை. இன்றைக்கு வேலூர்னு சொன்னால் எல்லாருக்கும் அடையாளமாக இருப்பது விஐடி பல்கலைக்கழகம் ஒன்று தான். இது விஐடி பல்கலைக்கழகத்தில் படித்தால்தான் தங்களுக்கு பெருமை என்று கருதக்கூடியவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய முறையிலே இந்த கல்வி கூடத்தை உயர்த்தியவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள். நான் சினிமா உலகில் புகுந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். நான் முதல் பார்க்கறது வந்து 1973. 2023 50 ஆண்டுகள் நிறைந்தது. அது அந்த 50வது ஆண்டு விழாவை 2025 மார்ச் 29 சென்னையில் நடத்தினோம், நாடக சபாவில். அந்த விழாவுக்கு அண்ணன் வந்திருந்தார். அப்போது நான் காற்றில் விதைத்த கருத்து ஒரு புத்தகம், நான் மேடையில் பேசிய இலக்கிய சொற்பொழிவுகள், அதுக்கு தான் 95 ஆதித்த நாள் விருது 1 லட்சம் ரூபாய் கிடைத்தது. அதை 3வது பதிப்பு அன்றைக்கு வெளியிட்டார்கள். அதை 2வது பதிப்புன்னு தப்பாக போட்டாங்க. அந்த 3ஆம் பதிப்பு வெளியிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் அண்ணா தான், அண்ணன் விஸ்வநாதன். 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினான். இது எப்படி என்னால் மறக்க முடியும்? அவரை சிறப்புக்குரியவர். அது மாத்திரமல்ல, சிஎம்சி மருத்துவமனை பல நெருக்கடிகளுக்கு உள்ளான போது அந்த நெருக்கடிகளை தீர்த்தவர் அவர் தான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அவரால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு பிறகு, இந்த பல்கலைக்கழகத்தால் இந்தியாவுக்கும் பிறகு உலகம் முழுவதும் இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி பேச வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியவர் அவரை. அப்படிப்பட்ட அவர் புரட்சி தலைவர் மீது உள்ள பற்றுதலால் இந்த நினைவு சொற்பொழிவை நடத்துகின்றார். ஆகவே அவரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம், எப்படி வேண்டுமானாலும் பாராட்டலாம். எப்படி பாராட்ட வேண்டும் யோசிக்கிறேன், இப்படி பாராட்டலாம் என்று கருதுகிறேன். ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ்ச்சுவையை அறிவுறுத்துவார் வேண்டி குறிஞ்சிப்பாட்டு பாடினார் கபிலர். அதில் 99 வகையான பூக்களை சொல்லுவார். என்னென்ன பூக்கள் என்றால் அடும்பு, அனிச்சம், அதிரல், அவரை, ஆவிரை, ஆம்பல், ஆரம், ஆத்தி, இலவம், ஈங்கை, உந்தூள், எருவை, எருளம், கரந்தை, காஞ்சி, கால்வை, காயா, கருவிளை, குடசம், குரவம், குறிப்பூளை, குறுக்கத்தி, குறுகிலை, குருந்தம், குள்ளை, குளவி, குவளை, குறிஞ்சி, குறுநருங்கண்ணி, கூவிரம், கூவிளம், கைதை. கைதைனா சென்னை பாஷையில் சொல்ல கிட்டே கைதைனா, கைதைனா தாழை மடல்ல ஒரு வகை. கைதை, கொவிடி, கொன்றை, கோடல், செண்பகம், சிந்துவாரம், சிறுசங்குரலி, சிறுமாரோடம், சுள்ளி, சூரல், செங்காந்தல், செங்கொடி வேரி, செருந்தி, செம்மல், செருவிடை, சேடல், ஞாழல், கணக்கம், தளவம், தாமரை, காளை, பிள்ளை, திலகம், தும்பை, துழாய், தேமா, தோன்றி, நந்தி, நரந்தம், நாகம், நள்ளிருள் நாரி, நெய்தல், நெய்தல் கல்கமல், பகன்றை, பசும்பிடி, பழினி, பலாசம், பாதிரி, பாங்கர், பாரம், பாலை, பிண்டி, பிளவம், பித்திகை, பீரம், புன்னை, புன்னாகம், புலகு, போங்கம், மணிச்சிகை, மராம், மருதம், மா, முல்லை, ஒவ்வல், பகுளம், வடவனம், வஞ்சி, வளை, வாழை, வாகை, வாணி, வெட்சி, வேங்கை, வேரல் என்று 99 வகையான மலர்களை குறிப்பிடுவார். அந்த மலர்களை எல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் கழுத்துக்கு இல்லை அந்த மலர்களை எல்லாம் மாலையாக தொடுத்து அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் கழுத்துக்கு அணிவிக்க முடியாது என்ற காரணத்தால் நமது அன்பு மலர்களையே அள்ளி எடுத்து மாலையாக தொடுத்து அவர் கழுத்துக்கு அணிவித்து என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மலர்களில் சிறந்தது தாமரை, நதிகளில் சிறந்தது கங்கை, மலைகளில் சிறந்தது இமயம், மனிதர்களில் சிறந்தவர் எம்ஜிஆர். இது எம்ஜிஆர் பிறந்த நாள் என்று சொல்வதை விட இது சத்தியம் பிறந்த நாள், தர்மம் பிறந்த நாள், கடவுள் மாநில வடிவில் மாணிக்க நிறத்தில் மண்ணில் மலர்ந்த நாள் இந்த நாள் என்று சொல்லலாம். அதான் எம்ஜிஆர் பிறந்த நாள். ஒருவன் நடந்து வரக்கூடிய நடையை வைத்தே அவரது குணத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கூர்த்தமதி அவருக்கு உண்டு எம்ஜிஆருக்கு.
எடுக்கும் பழக்கமுள்ள எத்தனையோ கைகளிடையே கொடுக்கும் பழக்கமுள்ள கொலைக்கைகள் எம்ஜிஆர் கைகள். நெருஞ்சி வன தலைவர்கள் நிறைந்திருக்கும் இந்த நாட்டில் குறிஞ்சி மனம் பரப்பிய கொடைக்கானலாக திகழ்ந்தவர் அவர். அவர் மறைந்து 38 ஆண்டுகள் ஆன பிற்பாடும் இன்னும் தமிழக அரசியல் களத்தில் அரசியல் பூமியில் புவியீர்ப்பு விசையாக இருப்பது எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திர சொல்வான். அந்த 3 எழுத்து மந்திர சொல்லை எண்ணக்கூடிய வேறு 3 எழுத்து மந்திர சொல் அரசியல் எதுவும் கிடையாது. அண்ணன் கூட 3 எழுத்து எம்ஜிஆர் என்று புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதாவது அவர் யாரேனும் ஒருவர் ஒரு உதவியை நாடி சென்றால், எம்ஜிஆருடைய உதவியை நாடி சென்றால், இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி எம்ஜிஆர் காதுக்கு போய்விட்டால் போதும், வந்தவன் வெறுங்கையோடு திரும்ப மாட்டான். அந்த வகையில் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டுவது அன்னையாகவும் அவர்களை மேலேற்றி வைக்கக்கூடிய திண்ணையாகவும் பலன் தரக்கூடிய தென்னையாகவும் திகழ்ந்தவர். தனிப்பட்ட முறையிலே எத்தனை பேர் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தவர். பூமி குடிர வேண்டும் என்பதற்காக மேகம் பொழிவதைப் போல, காடுகளில் செழிக்க வேண்டும் என்பதற்காக நதியில் பாய்ந்தோடி செல்வதைப் போல, உலக இருட்டை நீக்குவதற்காக சூரிய வெளிச்சம் தோன்றுவதைப் போல, ஏழை எளிய மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக கழகத்தை தோற்றுவித்தார். அதன் மூலம் அடையாளம் தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். பேர் தெரியாமல் இருந்தவர்களெல்லாம் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் ஆக்கினார். கீழ்மட்டத்தில் கிடந்தவர்களெல்லாம் கை கொடுத்து மேல்மட்டத்திற்கு உயர்த்தி விட்டார். எல்லாருடைய உள்ளங்கையில் இருப்பது ஈகை ரேகை என்றால், நம் கைகளில் இருப்பது ரேகை என்றால் எம்ஜிஆர் கையில் இருந்தது ஈகை. அதனால்தான் அவர் சூடினார் அனைத்திலும் வாகை. சுருக்கமாக சொன்னால் மனித பறவைகளின் சரணாலயமாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை நம்பியவர் எவரும் கெட்டதும் இல்லை, அவர் வழியில் சென்றவர்கள் யாரும் தோல்வியை தொட்டதும் இல்லை, நினைத்ததை அடையாமல் விட்டதும் இல்லை. அவர் படத்திற்கு பாடல் எழுதும்போது ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அவர் நாடக நடிகராக இருந்தபோது 10 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 2 ரூபாய் தர்மத்துக்கு ஒதுக்கி விடுவாராம். துணை நடிகராக சினிமாவில் நடித்த போது 100 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் அதில் 10 ரூபாய் தர்மத்துக்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். மந்திரிகுமாரி படத்தில் நடிக்கும்போது அவருக்கு மாத சம்பளம் 1000 ரூபாயாம். அந்த படத்திற்கு பேசிய மொத்த சம்பளம் தான் 10,000 ரூபா. அது 1000 கொடுப்பாங்களாம். அந்த 1000 ரூபாயில 100 ரூபாய் தர்மத்துக்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். ஆகவே நீங்கள் பெரியவர்களானதும் வசதி வாய்ப்புகள் வந்ததும் மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் கடைசி காலத்தில் உங்கள் கூட வரும். அதாவது எந்த நேரத்தில் எவருக்கு எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை உடனே செய்து விடுங்கள். நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம் நினைக்காதீர்கள். அதற்குள்ள நம்ம ஆயுள் முடிந்தாலும் முடிந்துவிடும், அல்லது மனம் மாறினாலும் மாறிவிடும். எப்போது நினைத்தாலும் அதை உடனே செய்து விடுங்கள் என்று சொல்வார். அவர் சொன்னதற்கேற்ப என்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு நான் செய்து கொண்டுதான் வருகிறேன். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பண்டிகை ஜவஹர்லால் நேரு போல குடும்ப பாரம்பரியமிக்க தலைவர் இருக்கலாம், காமராஜரை போல உழைப்பால் உயர்ந்த உன்னத தலைவர் இருக்கலாம், அண்ணாவை போல ராஜாஜி போல அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம், எங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போல அஞ்சா நெஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்தம் போல நேர்மையான இணையான தலைவர்கள் இருக்கலாம், தேவிராமையாரை போல ஆளுமை தன்மை மிக்க தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல மனிதநேயம் உள்ள தலைவர்களை இந்த மண்ணுலகில் காண்பது அரிது. அவருடைய மனித நேயத்திற்கு எத்தனை எடுத்துக்காட்டு சொல்லலாம். நான் சம்பந்தப்பட்ட ஒன்று மட்டும் சொல்றேன். ஒரு முறை மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துக்கு நான் பாட்டு எழுதும்போது என் மனைவிக்கு கரிச்சல் ஏற்பட்டு விட்டது. டாக்டரிடம் காட்டுவதற்கு பணம் இல்லை, கையில் 2 ரூபா தான் இருந்தது. அப்போ தேனாம்பேட்டையில் இருந்த சென்னையில் 2 ரூபாய் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி அடையாள இறங்கி சத்யாஸ்வரத்தில் வேகமாக போனேன்னு ஸ்டூடியோ மேனேஜர் பத்மநாதன் சீக்கிரம் போக தலைவர் போக போகிறார், கார் ஏறி உட்கார போகிறார் அப்படின்னாரு. போகிறதுக்குள்ள கார் ஏறி உட்காந்துட்டார். கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சத்தம் கேட்குது. வேகமாக ஓடணும்ல, போய் திரும்ப இன்னும் கொஞ்சம் வேகமாக வரான். ஸ்டார்ட் பண்ண காரை நிறுத்த சொன்னார். கார் இருக்குது, ஸ்டார்ட் நிறுத்திட்டு நான் போனோன்னு கண்ணாடி இறக்கி பக்கத்தில் விட்டு என்ன இவ்வளோ வேகமாக வரேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட கரிச்சல் விஷயத்தை சொல்லிட்டு, நேற்று தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கம்பெனியில் பாட்டு எழுதுவதற்கான சுச்சுவேஷன் சொன்னாங்க.
நாளைக்கு தான் கம்போசிங் இருக்குது, பாட்டு எழுதி ரெக்கார்ட் ஆகி அதன் பிறகு வாங்க வேண்டிய பணத்தை நிலைமை இப்படி இருக்கின்ற காரணத்தால் முன்கூட்டியே வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு கேட்க வந்தேன். அப்படின்னா அப்படி கேட்கக்கூடாது. முன்ன பின்ன அந்த கம்பெனியில் நீ எழுதியிருந்தால் கேட்கலாம். இப்போ நீ கேட்ட அசிங்கம், அது உனக்கு அசிங்கம். இப்போ நான் சொன்னதுனால தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கேட்டீங்கன்னா அது உனக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம், கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி கீழே உதவியாளர் மாணிக்கத்தை அழைத்து அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே வாங்க மேக்கப் ரூமுக்கு கூட்டி போய் 2000 ரூபாயை எடுத்து கொடுத்து, இதை வைத்து நம்ம டாக்டர் பிஆர்எஸை பாரு, இல்லைன்னா நீ எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறியோ அந்த டாக்டரை காமிச்சு எனக்கு சொல்லு சொல்லி நான் ஃபோன் பண்ணினார். பாருங்கள், அன்றைக்கு 2000 ரூபா 75ஆம் ஆண்டு 1975 நடந்தது. அப்போ பவுன் 450 ரூபா தான். 2000 ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கலாம்? 4 பவுன் வாங்கலாம். இன்றைக்கு 4 பவுன் வாங்குறதுன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஆக அன்றைக்கு 2000 ரூபா என்பது இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு சமம். அதாவது ப்ராடக்ட் மேக்கப்லாம் முடிஞ்சு காரில் ஏறி உட்காந்துட்டாருன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எந்த காரணத்தை முன்னிட்டு காரை விட்டு இறங்கி கீழே மறுபடியும் மேக்கப் போக மாட்டார். நான் போய் சொல்லுவோன்னு வந்தாருன்னா எனக்காக வந்தாருன்னு சொல்ல நினைக்காதீர்கள். என்னுடைய நிலைமையில் யார் போய் சொல்லியிருந்தாலும் அப்படித்தான் வந்திருப்பார், செஞ்சிருப்பார். அதுதான் மனித நிலம். அதுக்காக சொல்லுவார். அதே போல சக்தி கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீரபாட்டிய கட்டபொம்மன் கர்ணன் அந்த படத்துக்கு தான் வசனம் எழுதியவர். சக்தி நாடக சபான்னு ஒரு நாடக சபா வைத்திருந்தார். அதை தான் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடிப்பு பயிற்சி பெற்றார். அவருடைய 2வது மகளுக்கு திருமணம். கையில் காசு இல்லை. நம்ம சேலம் ராஜாராமில் அமைச்சராக இருந்தால் சபாநாயகராக இருந்தார்ல, அவரை பார்த்து ஆலோசனை கேட்க வந்தார். ராஜாராம்னா எல்லாருக்கும் வேண்டியவர், இது மாதிரி வேண்டியவர், அரசியல் கட்சி எல்லாருக்கும் வேண்டியவர். அவர்கிட்ட வந்து கேட்டோன்னே உங்களுக்கு தான் சிவாஜி மிக வேண்டியவராச்சு, அவர்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்கலாமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், என்னுடைய முதல் மகளுடைய திருமணத்தை சிவாஜி தான் எல்லாம் செலவு போட்டு செய்து வைத்தார். மறுபடியும் 2வது மகளுக்கு திருமணம் நீங்கள் தான் உதவி செய்யணும் போய் இருக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கிறது, அதனால தான் உங்களுக்கு தான் ஆலோசனை கேட்க வந்தேன் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் சின்னவரை பார்க்க வேண்டியது தானே, சின்னவர் தான் எம்ஜிஆர். அவரிடம் சினிமா சம்பந்தப்பாகத்தான் பேசியிருக்கிறேன் தவிர இது மாதிரி உதவி கேட்டு ஒரு நாளும் போனதில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஏன்னா அவர் பெரிய இடத்துக்கு போனால் இவர் தான் எழுதுவார், சக்தி கிருஷ்ணசாமி எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். அதனால் என்ன நான் கூட்டி போகிறேன் வாங்க அப்படின்னு அவர் கூட்டி போகிறார். கூட்டி போய் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கேட்ட முதல் கேள்வி, எவ்வளவு ரூபாய் இருந்தால் உங்கள் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள் கேட்டார். ஐயா 20,000 ரூபாய் இருந்தால் சிறப்பாக நடத்திடுவேன் அப்படின்னாரு. உடனே 25,000 ரூபாயை எடுத்து கொடுத்து சிறப்பாக நடத்துங்கள், திருமணத்துக்கு நான் வந்து வாழ்த்துகிறேன் சொல்லி திருமணத்துக்கு போய் 5 பவுன் தங்கச்சேரி போட்டு வாழ்த்தினார். அப்போது எங்கள் வீட்டு பிள்ளை படம் ஒப்பந்தமாக இருந்தது அவர் நடிப்பதற்கு. அதற்கு ஆரூர்தாசத்தான் அவர் வசனம் எழுத பரிந்துரை செய்திருந்தார். நிலைமை இப்படி இருக்கின்ற காரணத்தால் ஆரூர்தாஸுக்கு ஃபோன் பண்ணி, இவருடைய சக்தி கிருஷ்ணசாமியுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நம்ம அடுத்த படத்தில் சந்திக்கலாமா, இந்த படத்தை அவருக்கு விட்டு கொடுக்கலாமா, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை, அதான் பண்பாடு. ஆனால் ஆரூர்தாஸ் என்ன சொல்றாரு, ஐயா நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும், நீ செய்யுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி அந்த படத்துக்கு வசனம் எழுத வைத்து அந்த படமும் கிடைக்கும்படி செய்தார் சக்தி கிருஷ்ணசாமிக்கு அவர்களுக்கு. ஒரு ஆரூர்தாஸ் அவர்கள் உலக சினிமா வரலாற்றிலேயே எவனும் எழுதாத அளவுக்கு 800 படத்திற்கு கதைவசனம் எழுதியவர். அதில் நூற்றுக்கணக்கான மொழிமாற்று படங்களுக்கு வசனம் எழுதியவர். அப்படி நூற்றுக்கணக்கான மொழிமாற்று படங்களுக்கு வசனம் எழுதிய அவர் தான் எழுதிய அந்த படங்களில் 55 படங்களுக்கு எல்லா பாடல்களையும் என்னையே எழுத வைத்த பெருமை ஆரூர்தாஸுக்கு உண்டு. அதனால தான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சிறந்த முறையில் மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய இந்தியா. இன்னொன்று இப்போ சொன்னாங்க, ஒரு பாட்டை பற்றி இப்போ போட்டாங்க, அதை நான் விரிவாக சொன்னால் தான் தெரியும். ஒரு முறை சத்யா ஸ்டுடியோக்கு எம்ஜிஆரை பார்க்க போனேன். அப்போ மீனவன் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது. இந்த படத்தில் நீ என்ன பாட்டு எழுதியிருக்காரு கேட்டேன். நான் ஒன்றும் எழுதலையே அப்படின்னேன். உடனே வச்சு எழுத சொன்னேன். யாரும் என்னை கூப்பிடலையே அப்படின்னா. அப்படியா, கூப்பிட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜாராம் வந்தார். வந்தோடனே முத்திரையை வச்சு பாட்டு எழுத சொன்னேன். ஏன் எழுதலைன்னு கேட்டார். நாங்கள் தேடும்போது ஊரில் இல்லைன்றார் அவர். ஊரில் இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை, ஸ்ரீதர் படம்னு கொஞ்சம் செலவு கொடுத்தால் எல்லாம் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்கிறீர்கள், குறிப்பிட்ட நாள் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு கோபமாக கட்டி பின்பக்கம் திரும்பி சென்னையை விட்டு எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன். ஏன் சொல்லலைன்னு கேட்டார்.
நான் ஒரு காரணத்தினால சொல்லாமல் போனேன். அது என்னன்னு சொல்லலை. சரி ஏதாவது இருக்கும் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு உடனே இப்போதான் வந்துட்டார்ல, இவரை வச்சு ஒரு பாட்டு போடுங்க, நான் போட சொல்லின்னு சொல்லுவேன் டைரக்டர்கிட்ட அப்படின்னாரு எம்ஜிஆர். அப்போ தான் அந்த ராஜாவன் சொன்னார் மேனேஜர், முந்தா நாள் தான் டைரக்டரும் தயாரிப்பாளரும் சாங்க்கான எல்லா சுச்சுவேஷனும் முடிந்து விட்டது, இனிமேல் டைலாக் சீன் தான் பாக்கின்னு பேசிக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னார். அப்படியா, அப்புறம் நீங்கள் டைரக்டரையும் சானாவையும் வர சொல்லுங்கன்னாரு. டைரக்டர்னா ஸ்ரீதர், சானானா சடையப்ப செட்டியார், தயாரிப்பாளர் வந்தாங்க. எம்ஜிஆர் சிரித்து கொண்டே சொன்னார், இவர் தான் நான் சொன்ன முத்துலிங்கா, இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. உடனே பெரிய தெரிந்து கொண்டு சடையப்ப செட்டியார், ட்ரீம் சாங் போடுறதுக்கான சிச்சுவேஷன் இல்லையே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை ஸ்ரீதர், ட்ரீம் சாங் போடுறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு? இல்லை இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார் அவர். ஒன்று எம்ஜிஆர் கொஞ்சம் கோவம் வந்து, ட்ரீம் சாங் என்னையா சிச்சுவேஷன் வேண்டி இருக்கிறது, சிச்சுவேஷன் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி போடுறதுக்கு பேர் தான் ட்ரீம் சாங், ரிலாக்ஸாக போடுறது தானே. இப்போ அன்பே வாவில் போட்டோமே, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அது என்ன சிச்சுவேஷன்? ஏன் உங்கள் படம் உருவ குறையில் போட்டியில்லை, விடியே கதை எழுது கண்ணீர் எழுதாது, கண்ணதாசன் எழுதுன இந்த பாட்டை சும்மானாலும் வாலி எழுதுனதாக சொல்லி சேர்த்தியல்ல, அது என்ன சிச்சுவேஷன்? அது மாதிரி இது ஒரு சிச்சுவேஷன். அடுத்து இந்த பாட்டு தான் சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கற்றுக்காம காலில் ஏறி போயிட்டாரு. எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டு போன ஒரு பாட்டு எப்படி போகாமல் இருக்க முடியும்? அப்படி கடைசியாக நான் எழுதின பாட்டு தான் அந்த படத்தில் ஹிட்டான பாடல ஒன்றாக இருந்தது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, சமீபத்தில் முகம் எடுத்துங்கிற பாட்டு. அதாவது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த படத்தில் பாடல்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று தெரிந்த பிறகும் முத்திரையை வச்சு ஒரு பாட்டு எழுதுங்க நீ ஏன் சொன்னாரு? தன்னை நம்பி இருப்பவர்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையை நாம் உதவ வேண்டும், பயன்பட வேண்டும். அதைத்தான் மனிதாபிமானம் என்கிறோம். அந்த மனிதாபிமானம் இப்போ நாங்களாக அவரிடம் பழகியவர்கள், பலனடைந்தவர்கள், நாங்கள் அவரை பற்றி பேசுகிறோம், எழுதுகிறோம். அவரை நேரில் பார்க்காதவர்கள் கூட இன்றைக்கு பிறந்த நாளிலோ மறைந்த நாளிலோ படத்தை வைத்து ஊதுவத்தி ஏற்றி வைத்து வழிபடுகிறார்கள். என்ன பொருள்? அவருடைய மனித நேயமும் மக்கள் செல்வாக்கும் இன்றைய இளைஞர்களை கூட இழுத்திருக்கிறது. இப்போ ஏகனின்னு ஒரு பத்திரிகை எழுதுகிறார் விஜயன், அதை எம்ஜிஆர் பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்ததே இல்லை. எம்ஜிஆருக்கு அந்த பத்திரிகை நடத்துகிறார். அந்த அளவுக்கு எல்லாருடைய மனதையும் கவர்ந்து வைத்திருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுன்னு சொன்னாங்க, தமிழ் என்று சொன்னவர்கள் தமிழுக்காக எதையும் செய்யலை. எம்ஜிஆர் தான் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். அவர் தான் பாரதிதாசன் விருது, திருவிக்கா விருது, ராஜராஜன் விருது போன்ற பல விருதுகளை கொண்டு வந்தவர் தமிழ். முதல் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் 2 சட்டம் தான் முதல்ல போட்டார். சைக்கிளில் 2 பேர் போகலாம் சட்டம் தான் போட்டார். அதுக்கு முன்னால் போடல. அது மாதிரி சந்தேக கேஸ், முக்காடு கேஸ் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் 2 பேரும் ராத்திரி 7 மணிக்கு மேலே நடந்து ஒரு ராணிமலை பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தால் சந்தேக கேஸில் ஸ்டேஷன் கூட்டி போயிடுவாங்களாம். அந்த இந்தியாவிய கூட்டத்தில் சொன்னார், இதெல்லாம் மாறணும்னு சொன்னார். அவர் வந்த ஒரு பாடு தான் அந்த சந்தேக கேஸ் போடுறதை நீக்கினார், அந்த சட்டத்தை கொண்டு நீக்கிறார். அதே போல சைக்கிளில் 2 பேர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அவர் தான் பெண்களை காவல்துறையில் முதல் நியமித்தவர் அவர் தான். அது மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் ராஜராஜன் விருது கொண்டு வரும்போது தமிழுக்கு எவ்வளவு சிறப்பு செய்திருக்காருங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ராஜராஜன் விருதை கொண்டு வரும்போது நாவலர்கிட்ட கேட்டார், யாருக்கு இந்த விருது கொடுக்கலாம்? ராஜராஜன் விருது தான் அப்போ 1 லட்சம் ரூபா வருது, மற்ற பாரதியார் விருதுலாம் 10,000 ரூபா, 4 பவுன் தங்க பழக்கம் தான். அந்த விருது கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கலாம் நாவலர்கிட்ட கேட்டார். அவர் ஒரு எழுத்தாளர் பேரை சொன்னார். நீங்கள் சொல்லக்கூடிய எழுத்தாளர் இப்பவும் இருக்கிறாரு, இன்னும் 5 வருஷத்துக்கு எழுதுவார். இப்போ உங்களெல்லாம் அடுத்த வருஷம் கொடுக்கலாம், அடுத்த வருஷம் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்கலாம். ஆனால் இந்த விருது யாருக்கு கொடுக்கணும்னா, எழுதி பல சாதனைகள் புரிந்து வயது மூப்பின் காரணமாக இப்போது எழுத முடியாமல் இருப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்னு கேட்டார். நாவலர் பேசாமல் இருந்தான். உடனே எம்ஜிஆரே சொன்னார், சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவரும் பாரதியாருடைய நண்பரும் விக்டர் ஹியூகோ என்ற பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதிய நாவலை ஏழை விடும் பாடு என்ற பெயரிலே சினிமாவாக எடுப்பதற்கு காரணமாக இருந்த கவியோகி சுத்தானந்த பாரதியாருக்கு இந்த விருதை கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். பாருங்க, தமிழ் அறிஞர்களெல்லாம் எப்படி மதித்தார் என்று பாருங்க. அது மாதிரி மற்றவங்கெல்லாம் பாரதிதாசன் கவிதைகளை மேடையில் சொல்லி கைத்தட்டு வாங்கி கொண்டு போனதோடு சரி, பாரதிதாசன் பெயரிலே அரசாங்க விழாவாக அதை நடத்த வேண்டும்,
ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அந்த பாரதிதாசன் பிறந்தனால ஒரு கவிஞரை தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்று பாரதிதாசன் விருதை முதல் கொண்டு வந்தவர் அவர் தான். முதல் அந்த விருதை 1978 ஆண்டில் கவிஞர் சுரதாவுக்கு கொடுத்தார். 79ஆம் ஆண்டு இன்னொருவருக்கு கொடுத்தார். 80ஆம் ஆண்டில் சட்டமன்றத்தை கலைத்து விட்டார்கள். அதனால் 81ஆம் ஆண்டில் எனக்கு தான் கொடுத்தார். 3ஆவதாக பாரதிதாசனுக்கு கொடுத்தார். எனக்கு கொடுக்கும்போது என்னை பற்றி பேசி என்னால் மறக்க முடியாது. அண்ணன் கூட சொன்னார் அண்ணன், அதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அப்போ தான் நான் அலைவாச பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு இருந்தேன். 73ஆம் ஆண்டு அப்போ பணியாற்றினேன். அப்போ இருக்கும்போது முதல் பாட்டு பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம் எழுதினேன். தஞ்சாவூர் சீமையிலே கண்ணு தாவி வந்தேன் பண்ணியமான கங்கை காவிரி வைகை நதியை பாடுறது மாதிரியும் சண்டை வாடுற மாதிரியும் உலகம் வந்து சமாதானப்படுத்துறது மாதிரியும் ஒரு பாட்டு. அந்த படத்தில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட். அதாவது கரகாட்ட கலைஞர்கள் தென் மாவட்டங்களில் நடந்த கோயில் திருவிழாக்களில் எல்லாம் பாடி இந்த பாடலுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்தார்கள். நம்ம பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய ஒருவன் சினிமாவுக்கு எழுதியிருக்கிறான், அவனை பாராட்டுவோம், உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம்ட்டு நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சென்னையில் சினிமா கலைஞர்களெல்லாம் அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்தினார். ஜெமினி கணேசன், எஸ் வி சுப்பையா, கே ஏ தங்கவேலு, ஆர்.எஸ். மனோகர், ஏ.எம். ராஜன், அந்த படத்தில் பங்கு பெற்ற நடிகர்கள் எல்லாரும் வந்தாங்க. அப்படி இருந்தோம் 2 மாதம் அந்த பத்திரிகை விட்டு விலகிட்டேன். எம்ஜிஆர் எதிர்த்து அதிமுக எதிர்த்து செய்தி போட்ட காரணத்தால் பத்திரிகை விட்டு விலகிட்டுங்கிறது எம்ஜிஆர்கிட்ட சொல்லலாம்ட்டு அவர் ஆற்காடு தெருவுக்கு போனேன். தெரியாது நினைச்சு சொல்ல போனேன். போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். அப்போ என்கிட்ட இன்டர்காமில் தான் பேசினார். கேள்விப்பட்டேன் பத்திரிகை விட்டு நீட்டாதுன்னு, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படின்னார். பணம் வேண்டாம் தலைவரே, அதுக்கு பதிலாக வேலை கொடுங்கன்னு கேட்டேன். வேலையா? வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன், படம் வாங்கிக்கிறார். வேலைன்னு கேட்டது பாட்டு எடுக்கிற வேலை தான். ஏன் வேலை கொடுங்கன்னு கேட்டேன்னா, அந்த காலத்தில் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடும்போது சிவாஜி போன்றவர்கள்லாம் எனக்கு வேஷம் கொடுங்கன்னு கேட்பாராம். எம்ஜிஆர் ஒருவர் தான் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பாராம். அது நடிகமணி டிவி நாராயணசாமி தான் எனக்கு சொன்னார். முரசொலி இருக்கும்போது தோழமையோடு பழகுவார். நான் அவரும் பல கூட்டங்களில் திமுக கூட்டங்களில் அப்போ பேசியிருப்போம். அவருக்கு சொன்னார். அதை ஞாபகம் வைத்து கொண்டு எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டேன். எம்ஜிஆர் அதை புரிந்து கொண்டு வேலை கொடுக்கும்போது கொடுக்குறதையா பணம் வாங்கிக்கினார். இப்போ மறுத்தேன். ஆனால் அந்த வேலை கொடுத்தப்போ சொல்லி திரும்ப சொன்னார். திரும்ப மறுத்தேன். உடனே அடிக்கிற மாதிரி ஃபோன் வச்சுட்டார். அதன் பிறகு நான் பல படங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுதி சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான விருது வாங்கிய பிறகு எந்த படத்துக்கு வாங்கினோம்னா கிழக்கே ரயில் படத்தில் வரக்கூடிய மாஞ்சோலை, கிழிதானோ, மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயில் அந்த பாட்டுக்காகவும் நம்ம குஞ்சப்பொன் அவர்கள் எடுத்த வயசு பொண்ணு இந்த படத்தில் இடம்பெற்ற காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதெய்வம் நீ நடந்த பெற வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் அந்த பாட்டுக்காகவும் விருது கிடைத்தது. அதுக்கப்புறம் கலைமாமணி விருது, அதுக்கப்புறம் பாரதிதாசன் விருது கொடுக்குறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட படம் வேண்டாம் என்று சொன்னது 1974. பாரதிதாசன் விருது எனக்கு கொடுத்தது 1981. இடையில் 7 ஆண்டு காலம். 7 ஆண்டு காலத்தை ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு, அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் நினைவில் வந்திருக்காது, வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்படி இருந்தால் அதை நினைவில் வைத்து பேசியிருந்தார் என்றால் என்னை அவர் தன் மனதில் வைத்து பேசியிருந்தார் என்றானே அர்த்தம். என்ன சொன்னார்னா, முத்துலிங்கா படத்துறைக்கு வர்றதுக்கு முன்னால் பத்திரிகை துறையில் இருந்தார். அது சில காரணங்களாக அந்த பத்திரிகை விட்டு விலகிட்டார். சரி கொஞ்சம் கஷ்டப்படுவார், சிரமப்பட கொஞ்சம் பணம் கொடுப்போன்னு பணம் கொடுக்க முன் வந்தேன். பணம் வேண்டாம், பதில் வேலை கொடுக்க கேட்டார். வேலைன்னா பாட்டு எழுதுற வேலை தான். வேலை கொடுக்கும்போது கொடுக்குறதா பணம் வாங்கிக்கேன்னு சொன்னேன். மறுத்து கொண்டே இருந்தார். நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், மறுத்து கொண்டே இருந்தார். எனக்கு கூட கோபம் வந்தது. சினிமா உலகத்தில் என்னிடம் பணம் வாங்காத எழுத்தாளர்கள் குறைவு, அதுவும் கவிஞர்கள் அதை விட குறைவு. அவர்கள் கேட்டுத்தான் நான் கொடுத்தேனே தவிர நானாக யாருக்கும் கொடுக்க போகல. முத்திரை வச்சிருக்க வழியை நானே கொடுக்க போனேன். அப்போ இந்த மனிதன் வேண்டாம்ட்டான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உழைக்காமல் யாரிடத்திலும் இனாமாக எதையும் வாங்கக்கூடாது என்ற தன்மானம் உள்ள மனிதராக இருக்கிறார் முத்திரையன் என்பதை புரிந்து கொண்டேன். அதன் பிறகுதான் என்னுடைய படங்களுக்கெல்லாம் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தேன்.
புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தன் காலை கீழே தான் விழுந்து பார்ப்பது கூட சுயமரியாதை குறைவு என்று கருதுவார் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தன்மானம் உள்ள கவிஞர் பெயரிலே கொடுக்கக்கூடிய விருதை தன்மானம் உள்ள மனிதராகவும் கவிஞராக வழங்கக்கூடிய முத்துலிங்கத்திற்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுப்பது கேட்டார். 1/5/1981 பேசுகிறார் கலைவாணர் அரங்கத்தில். 2/5/1987 தினத்தந்தி. அப்படியே நீங்கள் இன்னைக்கு கூட அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தா இருக்க என்னை பற்றி அவர் பேசியது. அப்படிப்பட்ட மனிதர் அவர். அதாவது அவருடைய செல்வாக்கு எப்படிப்பட்டது என்று, அதாவது நான் முரசொலியில் இருக்கும்போது தான் விருகம்பாக்கம் மாநாடு நடந்தது 1966 67 தேர்தலுக்கு முன்பு. அப்போ அண்ணா, ராஜாஜி, காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் போன்றவர்கள், PK மூக்கையா தேவர் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அரசியல் தலைவர்கள், கல்யாணம் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசுகிறாங்க. அப்போது தலைவர்களுடைய பேச்சை குறிப்பெடுப்பதற்காக முரசொலியின் சார்பில் நானும் முரசொலி அடியார் தான் போனோம் அந்த மாநாட்டுக்கு. அப்போ எம்ஜிஆர் பேசும்போது சொன்னார், இந்த தேர்தல் நிதிக்காக நான் அண்ணாவிடம் 30,000 ரூபாய் நிதி, அண்ணா தான் குறிப்பிட்டிருக்கார புத்தகத்தில், நான் சொல்கிறேன் அவருக்கு தெரியாதுங்கிறதுனால 30,000 ரூபாய் தேர்தல் நிதி கொடுக்குறேன்னு எம்ஜிஆர் அறிவித்தார். அண்ணா பேசும்போது தம்பி புரட்சியுடைய தம்பி ராமச்சந்திரன் 30,000 ரூபாய் தேர்தல் நிதி கொடுக்குறேன் என்று சொல்கிறார். சொன்னதற்கு நன்றி. அவர் 30,000 ரூபாய் கொடுப்பதை விட நமது வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் முகத்தை காட்டட்டும், அவர் 30,000 வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும், நான் வெற்றி பெறுவது சுலபம் என்றார். அதாவது எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கு எப்படிப்பட்டது என்பதை அண்ணா அறிந்ததை போல மற்றவர்கள் அறியவில்லை. அதான் அதுக்காக சொல்கிறேன். அண்ணாவை விட அவருடைய செல்வாக்கு, திமுகவின் செல்வாக்கு, கொடியினுடைய செல்வாக்கு பட்டி தொட்டிகளெல்லாம் பரவி இருந்தது என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். ஒரு முறை அண்ணா ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரார், வெளியூர் கூட்டம், கடவுள் பக்கத்தில். இங்கே ஒரு இடத்துல கார் சூடாகி, காலையில் 8 மணி இருக்கும், கார் சூடாகி நின்று விட்டது, ரேடியேட்டர் சூடாகி. உடனே டிரைவர் தண்ணி எடுக்க ஏன் எடுத்துக்கிட்டு போனார். அப்போ நாற்று நட்டு கொண்டிருந்த பெண்கள்லாம், அந்த ரோட்டில் நிற்கிது பாருங்கள், அந்த காட்டில் ஏதோ ஒரு கொடி இருக்காது, எம்ஜிஆர் கட்சி கொடி மாதிரி இல்லை, எல்லாம் பாருங்கள். ஆமாம், எம்ஜிஆர் கட்சி கொடியே தாண்டி. அப்படியா, போய் பார்ப்போம், எம்ஜிஆர் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வரப்போ ஏறி ரோட்டுக்கு போய் பார்க்குறாங்க. காருக்குள்ளே எல்லாம் இங்கே உள்ள கேட்டால் என்னம்மா பார்க்குறீங்கன்னாரு. இல்லை, எம்ஜிஆர் கட்சி கொடி தானே. ஆமாம், எம்ஜிஆர் கட்சி கொடி தான், அதான் எம்ஜிஆர் உள்ளே இருக்கிறாரான்னு பார்க்குறோம் அப்படின்னு. இல்லையா, அவர் வரலையா? வரலை. ஓ, நீங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவர்களா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் CN அண்ணாதுரை. ஓஹோ, அவர் பேர் CV ராஜகோபால். இன்னொருத்தர் பின்னால் எப்படி இருக்காரு, அவர் பேராசிரியர் மாக்கி தசரதன். ஓ, நீங்களாம் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவங்களா? சரி, பாருங்க, அண்ணா தான் கட்சிக்கு தலைவர், அவர் தெரியல, நீங்களாம் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவங்களா? சரி, நாங்கள் அவரை கேட்டேன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு, நாங்கள் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. உடனே அண்ணா, அம்மா கொஞ்சம் இருங்க, இது எம்ஜிஆர் கட்சி கொடின்னு தெரிஞ்சு வந்ததில்ல, இது எப்படி எம்ஜிஆர் கட்சி கொடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. நாங்கள் நாடோடி மன்றம் எத்தனை பார்த்தோம், எங்களுக்கு தெரியாதா? நான் சொல்கிறது சம்பவம் வர்றது 1961 நடந்தது. நாடோடி மன்றம் படம் வந்து 1958. அவங்க எத்தனை முறை பார்த்துருப்பாங்க. அதாவது அப்போ தான் அண்ணா சொன்னாராம், ஐயா, கிராமப்புற பகுதிகளில் நம்ம கட்சி நம்ம கொடியெல்லாம் பரவதுன்னா எம்ஜிஆர் தாயா காரணம், நம்ம கண்களை போல அவர் நம்ம பாதுகாக்கணும்னு அண்ணா சொன்னாராம். நம்மை விட செல்வாக்கு பட்டியலாம் எம்ஜிஆர் தாயா நம்ம கட்சிக்கு செல்வாக்குறாரு. அது மாத்திரமில்லை, 1967 தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்து 30,000 ரூபாயும் கொடுத்து ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு போயிட்டு வந்து ஓய்வா வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் MR ராதாவால் சுடப்பட்டார். அந்த துப்பாக்கி குண்டடிப்பட்ட போஸ்டரை ஒட்டித்தான் 67 தேர்தலில் திமுக ஆட்சி வந்தது. அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கான எம்ஜிஆருடைய குண்டடிப்பட்ட போஸ்டர் தான். இதை நான் ஏதோ அவர் மேலே உள்ள எம்ஜிஆர் சபிக்கணும்னு சொல்லலை, அண்ணாவே சொன்னது. எப்படின்னா, கோவையில் SA ராஜமாணிக்கம் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அவர் தலைமையில் குழுவினர் வந்தார். ஜெயித்ததற்காக அண்ணாவுக்கு மாலை போட்டு வாழ்த்து சொல்வதற்காக வந்தாங்க. வந்த உடனே அண்ணா சொன்னார், போடாதீங்க, மாலையை நிறுத்துங்க. இந்த வெற்றிக்கு காரணமானவர் பொது மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் எம்ஜிஆர். அவரை போய் பார்த்து விட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அவரிடம் வாழ்த்து பெற்று அதன் பிறகு வாருங்கள் வாங்கி கொள்கிறேன்னு அனுப்பிட்டார். அவர்களும் போய் அவருக்கு மாலை போட்டு வாழ்த்து சொல்லிட்டு வாழ்த்து பெற்று பிறகு வந்து அண்ணாவுக்கு மாலை போட்ட பிற்பாடு தான் அண்ணா அதை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நாங்கள் இருந்து முரசொலிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். அந்த பத்திரிகை நாங்கள் எழுதினதுக்கு அப்புறம் தான் இந்த விவரமே பலருக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. இன்னொன்று அதை அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
மதுரை அவருடைய மனித நேயத்தை மதுரை மீட்டர் சுந்தரபாணி தான் ஆரம்பித்தேன். முடிக்கும்போது அதை சொல்லி முடிச்சுக்கிறார். எம்ஜிஆர் எப்போதுமே அப்போ நான் இதை சொல்லிடுறேன், நான் முரசொலியில் தான் பணியாற்றினேன். எங்களுக்கு கலைஞர் தானே முதலாளி. என்னை அண்ணன் சொன்னது மாதிரி 1984 என்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆக்கினார். பாருங்க, அந்த காலத்தில் இப்போலாம் ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கே இப்போ கட்சிக்கு தலைமைக்கு பணம் கொடுக்க வேண்டிய இருக்கிறது. பணம் கொடுத்தாலும் சீட்லாம் கிடைக்கும். அப்போது எம்ஜிஆர் அப்படி உண்மை உள்ளவர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் நன்றி உள்ளவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார். அவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு கொடுத்தார். அந்த வகையில் 1984 என்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆக்கினார். என்னை மேலவை உறுப்பினராக ஆக்கிய போது தான் டில்லி மேலவைக்கு ஜெயலலிதா அனுப்பி வைத்தார் ராஜ்யசபைக்கு. எனக்கு வந்த முதல் வாழ்த்து தந்தையே அம்மாவிடம் இருந்தார். மேலவை கழிந்த பிறகு அரசியல் கவிஞர் பதவியில் அமர்த்தினார். அதை அண்ணன் கூட சொன்னார். அதாவது தகுதியும் திறமையும் இவரிடம் இருக்கிறதோ அவர் தனக்கு பகைவனே என்றாலும் எதிரியே என்றாலும் அவனை சிறப்பிக்கக்கூடியவர் எம்ஜிஆர். அது இன்றைக்கு தலைவர்கள் யாரிடமாக இருக்குதா? பிரிஞ்சு போக விட மாட்டார். அந்த அண்ணெல்லாம் ஒரு முறை விலகி இருந்தபோது மறுபடியும் வாருங்கள் கட்சி சேர்மன் சொல்லி அவர் தான் அமைச்சராக்கிறார். யாரையும் பிரிஞ்சு போக விட மாட்டார். பிரிந்தவர்களை அன்பாலும் பாடலுண்டாயும் எழுதி பேசி கொண்டிருந்தால் அவர் எப்படி தன்னுடைய அன்பாலும் பேச்சாலும் அவரை தன் பக்கம் ஈர்த்து தன்னை போல வைத்தார் எம்ஜிஆர் என்று அதான் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து என்ற அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்படி எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதுதான் தலைமைக்கு வேணும். அந்த தலைமை இருந்தால் தான் சிறப்பு பெறும். அப்படிப்பட்ட தலைமை எம்ஜிஆருடைய தலைமை. அப்போ அந்த சொல்ல வந்து அதை விட்டுட்டே பாருங்க. இப்போ கலைஞர்கிட்ட தான் நான் பணியாற்றினேன்னு சொன்னேன். மேலவை உறுப்பினர் ஆகும்போது கலைஞரும் மேலவை உறுப்பினர் ஆனார். இலங்கை பிரச்சனைக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார் இலங்கை தமிழர்களுக்காக. பிறகு 2 மாதம் கழித்து நான் இருந்த மேலவைக்கு எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மேலவை உறுப்பினராக வந்தார். பிரச்சனை வந்தவர் என்றால் இல்லை, எல்லாம் ஒரு ஸ்டில். இது கூட ஏன் சொல்கிறேன் என்றால், கலைஞர் என்ற முதலாளியையும் அவரிடத்தில் பணியாற்றிய முத்துலிங்கம் என்ற பாட்டாளியையும் ஒரே அவையில் சரிசமமாக அமர வைத்து பார்த்த சமரண சன்மார்க்க தலைவர் எம்ஜிஆர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதன் பிறகு என்னை அரசவை கவிஞராக்கிறார் அண்ணன் சொன்னது மாதிரி. முதல் அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை குமாரசாமி ராஜா காலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அரசவை கவிஞரானார். 1952 ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது இந்த பதவி தேவையில்லை என்று தூக்கிவிட்டார். அதற்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசோ பிறகு வந்த திமுக அரசோ யாரையும் அந்த பதவிக்கு நியமிக்கவில்லை. எம்ஜிஆர் தான் முதல் ஆட்சிக்கு வந்தபோது கண்ணதாசனை சிறப்பிக்க வேண்டும், அவரால் திரைத்தமிழ் செழுமையடைந்தது, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்தது, சிறப்பிப்போம் என்று கருதி அவரை அரசவை கவிஞர் பதவியில் அமைத்தினார். அவர் மறைந்ததுக்கு பிறகு புலவர் புலமைப்பித்தரே அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தார். எனக்கு பிறகு யாரையும் கொடுக்கல. கண்ணதாசனுக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னார்கள் காங்கிரஸ்காரர்களும் திமுகவினரும்? எம்ஜிஆரை எதிர்த்து எழுதுகிறார், பேசுகிறார், அவர் வாயை அழைப்பதற்கும் கையை கட்டுவதற்கும் இந்த பதவியை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் குணங்களை அறிந்தவர்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அவரை போல பெருந்தன்மை படைத்த மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் முதலமைச்சர், நினைத்தால் தன்னை எதிர்த்து எழுதுவதற்கும் பேசுவதற்கும் பழிவாக்குவதாக இருந்தால் பழிவாங்கி இருக்கலாம். மற்ற முதலமைச்சர்கள் என்றால் அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் அப்படி பழிவாங்கக்கூடிய குணம் கிடையாது. பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆருடைய பண்பு. சில தலைவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் நண்பர்களை கூட பகைவர்களாக மாற்றிக்கொண்டு விடுவார்கள். வள்ளுவர் சொல்வாரு, பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளர் தகைமைக்கண் தங்கும் உலகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவர்களையும் நண்பர்களாக யார் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர் தலைமையின் கீழே அந்த உலகம் இருக்கும், நாடு இருக்கும். அப்படிப்பட்ட பண்பு எம்ஜிஆர் இருந்த காரணத்தால் தான் அவர் இருந்த காலம் வரை யாரும் அவரை எதிர்த்து யாராலும் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. 1980 கலைஞருடைய தூண்டுதலால் மத்திய அரசு ஆட்சியை கலைத்து விட்டது. அப்போ 1980 இதுதான் பதில் எம்ஜிஆர் ஒரு படம் எடுப்பதாக அறிவித்தார், பதிவு செய்தார்கள். இதுதான் பதில் ஒரு படம் எம்ஜிஆர் எடுப்பதாக இருந்தது. அவர் தான் எம்ஜிஆர் தான் கதை, டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாம் அவர் தான்.
எப்போதும் எம்ஜிஆர் பிக்சரை பொறுத்தவரை எல்லாம் பதிவு செய்வார்கள். கேமரா யார், இசை யார், ஸ்டண்ட் யார் எல்லாம் பதிவு செய்வார்கள். பாடலாசிரியர் பேரை மட்டும் பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா பல கவிஞர்கள் எழுதுகின்ற கம்பெனி. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரையிலும் இசைக்கு MS விஸ்வநாதனையும், பாடல் என்று என் பெயரை மட்டும்தான் கவிஞர் முத்துலிங்கம் என்று தான் ஃபிலிம் சேவரில் பதிவு செய்திருந்தார். கம்போசிங் நடந்தது. சிச்சுவேஷன் சொன்னார் எம்ஜிஆர், பல்லவி எழுதிட்டோம். அப்போ பல்லவி எழுதி முடிச்சுட்டு இடைவேளை போது காட்டு சாவல் போட்ட நேரத்தில் கேட்டார், வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கணும்னு கேட்டார் எம்ஜிஆர் என்கிட்ட. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் முதல்ல புரிய என்ன சொல்கிறேன். நான் சொன்ன உடனே வாழ்க்கை என்றால் சான்றோர்கள் சொன்ன நெறிப்படி இருக்கணும்னு. அது என்ன சான்றோர்கள் சொன்ன நெறினா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி அப்படின்னு. இது எங்களுக்கும் தெரியும். ஏதாவது மனதில் பதிவது மாதிரி கவிதை வழியில் 2 வரி சொல்லுவாங்க நினைச்சா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி, வாத்தியார்கிட்ட பையன் சொல்கிற மாதிரி சொல்லி அப்படின்ட்டு அவர் தான் சொன்னார். வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும்ட்டு சுற்றிலும் ஒரு பார்வையை பார்த்தான். யார்? டாக்டர் நீலகண்டர், கே. சங்கர், தாளம்பு பட்ட டாக்டர் ராம்தாஸ், பத்திரிகையாளர் சோலை, இவங்க தான் இருந்தாங்க. அப்போ சொன்னார், வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை தான். அப்படி யாராலும் மறக்க முடியாத ஒரு மனிதராக இன்னைக்கு இருக்கிறார் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆர்வம். அப்படிப்பட்ட அவருக்கு மறக்க முடியாத வகையிலே இந்த சிறப்பான விழாவை சிறந்த முறையை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை மீண்டும் வாழ்த்துகின்றேன். விழாவுக்கு வருகை வந்து சிறப்பித்த அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களையும் வாழ்த்துகின்றேன். உங்களையெல்லாம் வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்து கொண்டிருக்கிறேன். வாழ்க எம்ஜிஆர் திருப்புகழ். வணக்கம். மிக அருமையான சிறப்புரை வழங்கிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நன்றியுரைக்கு முன்னதாக ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கின்றது. தயவு செய்து நன்றியுரைக்கு பின்னர் யாரும் இருக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டாம் என்பதை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அறிவிப்புக்கு பிறகு நாம் எல்லோரும் கலைந்து செல்லலாம். இருக்கையிலேயே அவையோர் அனைவரும் அமர்ந்திருக்க அன்போடு வேண்டுகிறோம். மண்ணை தோண்டி தங்கம் எடுப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். 39 ஆண்டுகளுக்கு முன் முதலாக மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அல்லவா புதைத்தோம். விண்ணும் அழுதது, மண்ணும் அழுதது, மன்னவன் மறைகையிலே நக கண்ணும் அழுதது, கவிதையும் அழுதது, காவலன் பிரிகையிலே. இனியும் ஒருவன் பிறப்பதில்லை, இனியும் ஒருவன் இப்படி பிறப்பதில்லை. சந்திர சூரியர் வாழுகின்ற வரையிலும் சந்திரன் புகழிருக்கும். ராமச்சந்திரன் என்னும் பெயருக்குள்ளே சரித்திரம் ஒளிந்திருக்கும். நிறைவாக நன்றியுரை வழங்க முனைவர் வினோத் பாபு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றியுரைக்கு பின்னர் தயவு செய்து யாரும் எழுந்திருக்க வேண்டாம், இருக்கையிலேயே அமர்ந்திருக்கவும். நன்றி. ஒரு மனிதர், ஒரு சகாப்தம், ஒரு பெயர் மக்களின் இதயத்தில் நிரந்தரம். வரலாறாய் வாழ்ந்தவர், வார்த்தைகளால் அல்ல வாழ்க்கையால் வழிகாட்டியவர். மக்களின் மனதில் மன்னாதி மன்னனாய் நிறைந்தவர். மண்ணில் பிறந்து மக்களின் மனதில் மாளிகை கட்டிய மாபெரும் மனிதர் எம்ஜிஆர். அத்தகைய மகத்தான மனிதரை நினைவு கூறும் இந்த இனிய தருணத்தை அமைத்து தந்த VIT பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எங்கள் பணிவான வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய திரு விஜயகுமார் அவர்களே, தமது நோக்க உரையால் நிகழ்விற்கு இனிமையும் அர்த்தமும் சேர்த்து அனைவரையும் ஊக்கமூட்டிய VIT பல்கலைக்கழக துணைத் தலைவர் முனைவர் கோவி செல்வம் அவர்களுக்கு எங்களின் இதயம் நிறைந்த நன்றி. நிகழ்விற்கு தலைமையேற்று தலைமையுரை வழங்கிய VIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கல்விக்கோ முனைவர் திரு கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களின் உளமார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை, சிந்தனை, மக்கள் நேசம் ஆகியவற்றை சொற்களில் உயிரூட்டி சிறப்புரையாற்றிய திரைப்பட பாடலாசிரியரும் முன்னாள் அரசவை கவிஞருமான சு. முத்துலிங்கம் அவர்களுக்கு எங்களின் இதயம் நிறைந்த நன்றி.
வரவேற்புரை ஆற்றிய பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்ற ஆசிரியர் பொறுப்பாளர் முனைவர் மரிய செபாஸ்டியன், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திரு சுகுமாரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர்கள் உயர் திரு கே.சி. வீரமணி ஐயா, உயர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உயர் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஐயா, உயர் திரு பாண்டுரங்கன் ஐயா, உயர் திரு மோகன் ஐயா அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு சம்பத் ஐயா அவர்களுக்கும் விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக நடத்தி நினைவுகளாய் நெஞ்சில் பதித்த அனைத்து அழைப்பாளர்களுக்கும், பங்கேற்ற பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இங்கு கூடிய அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். நன்றி என்ற ஒரு சொல்லில் நெகிழ்ச்சியும் பணிவும் பாசமும் அடங்கும் என்றால் அந்த ஒரு சொல்லையே எம்ஜிஆர் அவர்களின் மக்கள் நேசத்திற்காக அர்ப்பணிக்கின்றோம். நன்றி. திரு எஸ். ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா முடிந்தவுடன் மாணவர்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருந்தினர்கள் அனைவரும் சிஎஸ்ஆரில் உணவு தயாராகியுள்ளது. மாணவர்கள் அனைவருக்கும் ஃபுட்டீஸில் உணவு தயாராக உள்ளது. அனைவருக்கும் நன்றி. மதிய உணவை அனைவரும் சென்று ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.